போராட்ட முறையை மாற்றி வச்சுருக்காங்களே தவிர போராட்ட குணம் யாருக்கிட்டையும் போயிடல. நினைக்கிறதெல்லாம் உயர்வானது பெருசாக மற்றது தள்ளினும் தள்ளாமல் நிறுத்தினா அது நடக்காமல் போனாலும் நினைக்கிறத விடாத விரும்புகிறத விடாதன்னு சொல்கிறது நல்ல வழி தானே. அது உங்களுடைய போராட்ட குணத்தை ஒன்றும் மாற்றிடாது. இப்போ போராடுறதுக்கு என்ன பெரிய விஷயங்கள் இருக்குதுன்னா, நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்ட தீங்களை எதிர்த்து நம்ம தான் போராடணும். எவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்க தான் செய்யுது, ஆனால் தாங்குறாங்க. அந்த மனப்புழுக்கம்லாம் ஒன்று சேர்ந்து என்றைக்கா ஒரு நாள் சட்டத்தை மாற்றி விட்ருவோம், லேசாக்கிடுவாங்க. எத்தனை விஷயங்கள் லேசாக இருக்குது. இதெல்லாம் மனிதனுடைய போராட்ட குணம் இருந்ததுனால தான் இந்த புழுக்கம் இருக்குது. தன்னை அறிதல் வேண்டும்னு சொல்கிறாங்களே. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் யார், என்ன துன்பம் என்ன இன்பம், ஏன் இது வேணுமா வேணாமா, இருக்கட்டுமா இருக்க வேணாமா, வச்சுக்கலாமா வைக்க வேணாமா, எப்படி வாழணுன்ற விதிமுறைகளை நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை நரகமாக இருக்குதா சொர்க்கமாக இருக்குதா நீங்களே கண்டெடுக்கலாம் இல்லையா. நரகன்றது துன்பம், சொர்க்கன்றது இன்பம். சொர்க்கத்துக்கு மேலானது பேரின்பம். ஏன்னா ஊடகங்கள் நிறைய வந்திருக்கு, டிவி வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்குன்னா அதுங்களும் அந்த குழந்தைங்கள வளர்த்துறது. பெற்றோர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தானே குழந்தை வளரும். அப்புறம் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்க விட்டோன்னா பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு ஏக்கம் வருன்ற இறக்கம் நமக்கு இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரம் அதுக்கு இடம் கொடுக்கலன்னும் போது நம்ம குழந்தைங்க அனுபவிக்கக்கூடாதுன்றது நம்ம நிறுத்தவும் முடியாது. பெரிய சிக்கல் இருக்குது இதில். நம்ம எல்லோரும் நல்லா வளர்ந்துருக்கோம். நமக்கு பொறாமை இருக்குது, கோபம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, வெறித்தனம் இருக்குது, பொறுத்துக்க முடியல. சின்ன விஷயங்கள் கூட சண்டைக்கு நிற்கிறோம், கொத்தி காட்டுறோம், கொடுமை பண்ணுறோம். அப்போ குழந்தைகள் நம்ம எப்படி வளர்க்குறது? பொய் சொல்லாதேன்னு எல்லா குழந்தைங்களும் பொதுவாக சொல்லலாம். நம்ம பொய் சொல்லினே சொன்னால் எப்படி? அது திருடாதன்னு சொல்லிக் கொடுக்கலாம். திருடினே சொன்னால் எப்படி? அது புறம்பேச்சான்னு சொல்லிக் கொடுத்து நம்மளே புறம்பேச்சிருந்தால் எப்படி இருக்கும்? தனி மனிதன் சரியாக்கப்படும் பொழுது சமுதாயம் சரியாயிடும். யாருக்கு வலி தாங்குகிற சக்தி அதிகமாக இருக்குதோ அவன் தான் சேவை செய்ய முடியும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஒழுக்கவாதிகளாக இருங்க. எல்லோரும் பொதுவாக ஏற்றுக்கிற ஒரே கருத்து நான் நல்லா இருக்கணுன்ற தவிர இல்லை, நான் சுகமாக இருக்கணுன்ற தவிர பொதுவான கருத்து எதுவுமே கிடையாது. அப்போ எல்லோரும் சுகமாக இருக்கணும், எல்லோரும் மின்பெற்றிருக்க இல்லாமல் வேறொன்றும் அறியும் பராபரமே அப்படின்னு இறைவன்கிட்ட தான் நம்ம வேண்டியிருக்க முடியும். சமாதானத்தை பேணிக்கொள்வதால் போராட்ட குணம் போய்விடுமா? சமாதானமுடைய மனதை விரும்புவதால் நம்முடைய போராட்ட குணம் போய்விடுமா? இது கேள்வி. எதார்த்தம் அப்படி இல்லை, எல்லாமே போராட்டமாக தான் இருக்குது வாழ்க்கைன்றது. எவ்வளோ தூரம் உதவியாக இருக்கும்? அதாவது உலகம் தோன்றிய நாள் முதலாக போராட்டம் தான் வாழ்க்கை. ஒவ்வொன்றுத்துக்குமான போராட்டம். ஒரு தேவையின் மீது நம்ம இந்த விருப்பம் மேலோங்கும் பொழுது அது இயற்கையிலிருந்து பிரித்து நம்ம அடையிற வரைக்கும் ஒரு போராட்டம் தான். ஆமாம், அது அப்புறம் பிற்காலத்தில் முதல்ல ஒரு போராட்டமான வாழ்க்கை தான். சாப்பாட்டுக்கு, தூக்கத்துக்கு, வாழ்விடங்களுக்கு ஆதி காலத்துலேருந்து மனிதன் படைக்கப்பட்ட காலத்துலேருந்து எல்லாமே தானே தேடி கண்டுபிடிச்சி அடைய வேண்டிய சூழ்நிலை மனித குணம் இருந்ததுனால ஒவ்வொன்றுத்துக்கும் போராடி தான் வந்திருக்கோம். போராடி பெற்றது கண்டுபிடிப்புகளை மாற்றி புது வழிகளில் வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்தின மனித குலம். கலாச்சாரம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், நீதி நெறி இதெல்லாம் இந்த போராட்டத்தை அமைதிப்படுத்திச்சு. ஒருத்தர் பிடுங்கி தின்னுக்கிட்டு கிடைச்சதை அபகரித்து வாழ்ந்துக்கிட்டு தான் மனித குலம் வளர்ந்துருக்குது. அதிலேருந்து சமாதானத்தை பேணி மனதை ஒழுங்குபடுத்தி தேடுதலை நம்ம நிதானப்படுத்தும் பொழுது நம்ம தேடுவது கிடைக்கும்ன்றதை சொல்லி கொடுத்தவங்க தான் மாமனிதர்கள், நீதி நூல்கள். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஆத்திச்சூடி முதற்கொண்டு ஔவையார் முதலானவர்கள், புத்தர், அப்புறம் வேதங்கள், அந்த திருக்குறள் எல்லாம் பேசுகிறோமே, இது எல்லாமே மனிதனுடைய போராட்டத்திலேருந்து அவனை விலக்கி மனதை ஒழுங்குபடுத்தும் போது உலகம் அவனுக்கு வசப்படுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது வந்தது. ஆரம்பத்தில் எல்லாமே போராட்டம் தான். கிடைச்சவன் எடுத்தான், அதோட வலுவானவன் அது பிடுங்கணும், அப்படி தான் வரலாறுகள் இருக்குது. மிருகங்களைப் போல ஒரு வாழ்க்கை.
அந்த மிருகங்களை போன்ற ஒரு வாழ்க்கையை மாற்றி மனித தன்மைக்கு நம்ம கொண்டு வரதுக்கு தான் இத்தகைய மேம்பாடான நூல்களெல்லாம் வந்துச்சு. இது வந்ததுனால நம்முடைய சமாதானமான பாதையில் நம்ம போகிறதுனால நம்முடைய போராட்ட குணம் போயிடுமா? எதுக்கு போராடணுன்ற ஒரு கேள்வி நீங்கள் எடுத்துக்கணும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வலுத்தது வாழும் அப்படின்னும்போது வலுவான எண்ணம் உள்ளவர்கள் வந்து வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறார்கள். வலுவற்ற எண்ணம் உள்ளவர்கள் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்கன்றது கோட்பாடு. எது உடல்நிலையிலும் மனநிலையிலும் வலுத்திருக்குதோ அது தன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்கிறது. இயற்கையை எதிர்த்து அது போராடுகிறது. போராட்ட குணம் போயில்லை. போராட்ட குணம் தான் வந்து வாழ்வை மேலோங்க செய்கிறது. இந்த போராடுதல்ன்றதை நீங்கள் வந்து எதிர்த்து சண்டையிடுதல் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இப்போ நம்மளை வந்து வலியவர்கள் வந்து ஆடுறாங்க, வலுவற்றவர்கள் வந்து பணிகிறாங்க, அது அவங்களுடைய போராட குணத்தை அடக்கி வைக்கிறாங்க அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராளிகள் எழுந்திருக்காங்க, ரெவல்யூஷன்ஸ் வந்திருக்குது, புரட்சிகள் ஏற்பட்டிருக்கு, எதுவும் கெட்டு போயிடல. இப்போ தான் சிவிலைஸ்டாக நம்ம வந்து உதவி செய்யணும், ஒழுக்கம் பேணிக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணுன்ற இது குணங்கள்லாம் இப்போ தான் அதிகமாக வலுத்திருக்குது. முன்பை விட இப்போ அதிகம் வலுத்திருக்கு. இந்த மகத்தான மாற்றத்தை செய்ததெல்லாம் நீதி நூல்கள் தான், சான்றோர்களுடைய வார்த்தைகள் தான் சொல்லியிருக்கு. எங்கே போராட்ட குணம் குறைஞ்சிருக்கு? ஆரம்பத்துலேருந்து மனிதன்கிட்ட இருந்த அந்த வலுத்தது வாழும்ன்ற குணம், அபகரிப்பு எல்லாம் எப்பவும் இருந்தாலும் முன்பை விட இப்போ தயாள குணங்கள் நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு நிறைய உதவி செய்கிற குணம்லாம் இருக்க தான் செய்யுது. மனித வளர்ச்சி நல்ல நிலையில் தான் போயிருக்கு. நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய கல்வியாளர்கள் வந்து வாழ்க்கையை மேம்படுத்தி காட்டியிருக்காங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் நமக்கு சாதகமாக வந்திருக்கு. இது எல்லாமே பொதுஜனங்களுடைய பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ஆட்சி அதிகாரங்கள், விதிமுறைகள், சட்டங்கள் இது எல்லாம் நமக்கு நிறைய பாதுகாப்புகளை தந்திருக்கு. வரம்பு மீறுதல்கள்ன்றது வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரம்பு மீறுதல்கள் இருக்குதுன்றது உண்மை தான். வரம்பு மீறுதலை வந்து சான்றாண்மை மிக்க மனிதர்கள் எடுத்து சொல்கிறதன் மூலமாக அது குறைஞ்சிருக்கு. அது குறைஞ்சிருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். இன்னும் போல் வந்து வழிப்பறி கொள்ளை அதெல்லாம் வந்து இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பெருமளவில் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம். சட்டங்கள் நல்லா இருக்கப்பட்டிருக்கு, பாதுகாவலர்கள் இருக்காங்க, நம்ம மனம் வளர்ச்சி பெற்றிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். போராட்ட குணன்றது வந்து ஒரு காலத்தில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருந்தது, விஞ்ஞான வளர்ச்சி இல்லாமல் இருந்தது, எந்திர உலகம் வந்து தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி வேறு விதமான வாழ்க்கை முறை இருந்தது, எல்லாத்துக்கும் ஒரு போராட்டமாக இருந்தது. அதில் கிடைச்சதை வச்சு வாழ்ந்தாங்க. இப்போ வந்து புரட்சி, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சியெல்லாம் பண்ணி சாப்பாடு லேசாக்கியிருக்காங்க. ஒரு காலத்தில் பஞ்சங்கள்லாம் வந்தது, இப்போ பஞ்சங்கள்லாம் இல்லையே. மனித வளர்ச்சி நல்லா தானே இருக்குது. நாகரிக வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் மேம்பட்டு தானே இருக்குது. அதில் சில கொள்கைகள், கோட்பாடுகள் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு சிலர் வந்து அது தூய வழின்வான், ஒரு சிலர் அதை மூட நம்பிக்கைன்வான். இந்த போராட்டம் எப்போவுமே இருந்துகிட்ருக்குது, காலகாலமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் அடிப்படையில் பார்த்தா முந்தியதற்கு பிந்தியது மேலானதுன்ற மாதிரி முந்தைய வாழ்க்கையை விட இப்போ வந்து நாகரிகமான வாழ்க்கை, மன அமைதியான வாழ்க்கை, சமாதானமிக்க வாழ்க்கை, அறிவு சார்ந்த வாழ்க்கை நிறைய இருக்க தானே செய்யுது. போராட்ட குணம் யாருக்கும் குறைஞ்சி போயிடல. இப்போவும் போராடுறாங்க, ஜனநாயக முறைப்படி போராடுறாங்க. அடிக்கடி சண்டை வம்பு வந்தால் தேவையில்லாத உயிரிழப்புகள் ஏற்படும், கொந்தளிப்புகள் ஏற்படும், சமூகத்தில் வந்து பிரச்சனைகள் நிறைய தலை தூக்கி அந்த மனித மேதமைகள் அழிந்து போய்டுன்றதுனால சட்டங்கள் கொண்டு என்கிட்ட கேட்டு போராடுங்கன்றாங்க. அந்த காலத்தில் கேட்டு போராட மாட்டாங்க. இந்த காலத்தில் என்கிட்ட சொல்லிவிட்டு நீ உண்ணாவிரதம், சொல்லிவிட்டு நீ போராடு, உன்னுடைய கருத்துக்களை நீ தெரிவி, ஜனநாயக முறையில் தெரிவிச்சுக்கோ, நீ கோஷம் போடு, உன்னுடைய என்ன தேவைன்றதை எடுத்து பொதுமக்கள் மத்தியில் சொல்லு, ஊர்கூட்டி சொல்லு என்றதெல்லாம் இருக்க. அதனால் போராட்ட குணன்றது வந்து ஒரு புரட்சி, ஒரு அழுத்தம் ஏற்படும் போது இப்போ வந்து இதில் இந்த சமூக வலைத்தளங்கள் நிறுத்தப்பட்டதுனால நேபாளில் நடந்த கலவரத்தை நம்ம பார்த்தோம். அதேமாதிரி மணிப்பூர் கலவரத்தை நம்ம பார்த்தோம். போராட்ட குணம்ன்றது வந்து மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது முறைப்படுத்தி இருக்கிறாங்க.
வரம்பு மீறுதலாம் வந்து சமூக விரோதிகள் வந்து இதை பயன்படுத்தி நிறைய அழிவுகளை ஏற்படுத்துவாங்கிறதுனால இது முறைப்படுத்தப்பட்டதாக இருக்குது. இதில் வந்து அரசாங்கம் வந்து பெருமளவில் வந்து நமக்கு பாதுகாப்பையும் தெளிவையும் ஏற்படுத்தியிருக்கு. இதில் போராட்ட குணம் வந்து தடுக்கப்படலை. கேட்க சொல்கிறாங்க, கேட்டுட்டு சூழ்நிலை சரியாக இருந்தால் அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறது வாய்ப்பு வழங்க தான் செய்கிறாங்க. சில நேரங்களில் அநியாயமான கருத்துக்களை அவங்க வந்து அரசாங்கத்துக்கு பட்டதுன்னா அது தடுக்கிறாங்க. போராட்ட குணன்றது எல்லாருக்கிட்டே இருக்குது. இப்பவும் போராட்டம் நடந்து தான் இருக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, செவிலியர்கள் போராட்டம் நடந்தது, நிறைய போராட்டங்கள் எதிர்ப்புகளை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. யாருக்கும் போராட்ட குணம் மாறி போயிடல, போராட முறை மாறி இருக்கு. அவங்க காந்தி வந்து சுதந்திர போராட்டத்தை வந்து முறைப்படுத்தினதில் நிறைய பேருக்கு எதிர்ப்பு இருந்தது, ஆதரவு இருந்தது. ஆனால் அவர் வந்து மிதமான முறையில், சமாதான முறையில் கத்தியின்றி ரத்தமின்றி இதை ஜெயிக்கணுன்ற கொள்கை கோட்பாட்டில் வென்றெடுத்தார் அது. ஆனால் மற்றவங்க தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடிய மிதவாதிகள், தீவிரவாதிகள்னு இரு பிரிவுகள் அப்போ சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தது. தீவிரமாகத்தவங்க இருக்கிறாங்க. அது பயன்படாதுன்னு மென்மையான முறையில் சொன்ன காந்தி இது அவங்க வந்து வென்றெடுத்தாங்க. காந்தியடிகள் அப்போவும் வந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி நிறைய பேர் உயிரிழப்புகள், சிறைவாசங்கள், நிறைய ஆங்கிலேய அடக்குமுறைகளை அனுபவித்து தங்களுடைய எதிர்ப்பு குரலை தெரிவித்து தான் இருந்தாங்கள்ல. இப்போ வன்முறையான போராட்டம் தான் போராட்டம்னு சொல்ல முடியாது. தன்னுடைய தேவைகளை எதிரொலிக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ ஜனங்களுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ரொம்ப ஒன்றும் அடக்குமுறை இல்லை. ரொம்ப அடக்குமுறை கட்டுமீறும்பொழுது கண்ணீர் புகை குண்டுகள், தடியடிகள்லாம் நடக்கிறது நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். போராட்ட குணம் ஒன்றும் மாறி இல்லையே, போராட முறை மாறி இருக்கு, அவ்வளோதான். எப்போ தேவை உங்களை அழுத்துதோ நீங்கள் வெகுண்டு எழுந்துருவீங்க. அது ஒரு சமூக தேவையாக மாறும்போது அது ஒரு புரட்சியாக மாறிடும். அந்த புரட்சி கட்டுக்கடங்காமல் போய் மனித மேதைகள் அழிக்கப்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் தான் முறைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே வந்து நம்முடைய கருத்துக்களை நம்ம சொல்கிறதுக்கு ஜனநாயக முறைப்படியான வாய்ப்பு, இந்திய இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் செய்யுது. போராட முறை தான் மாறி இருக்குது. இப்போவும் அழுத்தங்கள் இருக்குது, அடக்குமுறைகள் இருக்குது, கலவரங்கள் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் வெகுஜனங்கள் மொத்தமாக பாதிக்கப்படக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட சாராருடைய பிரச்சனைக்காக மொத்தமும் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா. ஒரு குறிப்பிட்ட இப்போ செவிலியர்கள் போராட்டம் நடக்குதுன்னா அவங்க வேலை வாய்ப்பாக போராடுறாங்க. அது பொது ஜனங்களை பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் இந்த இடத்துல கேளுங்க, இந்த இடத்துல பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் பேசுங்க, சொல்லுங்கள். அது எப்படியும் இப்போ ஊடகங்கள் நிறைய இருக்கிறதுனால தெளிவாக தெரியும் எல்லாருக்கும். அவங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுதா, அரசாங்கம் அடக்குமுறை பண்ணுதா, இல்லை வாய்ப்பளிக்கிறாங்களா, இல்லை பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களான்னு பொது ஜனங்களுக்கு தெரியும். இப்போ செவிலியர்கள் போராட்டம் போது அரசாங்கத்தினுடைய கவலை என்னன்னா, சமூக விரோதிகள் கலந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போதுன்னு போராட்ட முறையை மாற்றி வச்சுருக்காங்களே தவிர போராட்ட குணம் யாருக்கிட்டையும் போயிடல. அப்படி அடக்குமுறை இருந்திருந்தால் கிராமங்கள் தோறும் வளர்ச்சிகள், திட்டங்கள் இதெல்லாம் செயல்முறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். யாரும் இப்போ சோறு இல்லாமல் இல்லை. பெரும்பாலும் வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி நடந்து எல்லார் வீட்டுக்கும் சோறு போது கவனிக்கிறாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் ஊடகங்கள் வந்து பெரிதுபடுத்துது, தெரிவிக்கிறாங்க. எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சு போகுது. உதவிக்கரங்கள் நீளுது, நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க. நிறைய ட்ரஸ்டெல்லாம் வச்சு உதவுற மக்கள் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. இப்போ வந்து வெள்ளம் வந்துட்டால் கூட இதில் பேசுகிறாங்க, சமூக வலைத்தளங்களில் பேசுகிறாங்க, தொலைக்காட்சிகளில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எல்லாம் தெரிய தானே செய்யுது. முன்போட இப்போ வந்து அந்த வழிமுறை வந்து சமாதானமான முறையில் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ போராட்ட குணம்தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. போராடி தான் பெற வேண்டி இருக்குதுன்றதை விட மன ஒழுங்கு வந்து நமக்கு அமைக்கப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து இப்போ சான்றாண்மை மிக்க மனிதர்கள், அறிஞர்கள், பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எல்லையற்ற வலுவுடையவன், எல்லாமே உனக்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. வழிமுறை வந்து நமக்கு தெரியல. நம்முடைய மனதை நம்ம சமாதானமாக வைக்கும் பொழுது, சமாதானத்தின் பாதையில் இருத்தும் பொழுது, துன்பங்களை பொறுத்து கொள்ளும் பொழுது, நம்மளுடைய விருப்பத்தை நிலைநிறுத்தும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்காக தானே ஆகக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்ல வந்தவங்க தான் பெரியவங்க. இப்போ ஒன்றுத்தையும் போராடி பெறணும், அப்படி சண்டை போட்டு வரணும் அப்படின்ற நிலை மாறி, நீ உன் கோரிக்கைகளை நீ தெரியப்படுத்து,
நீ சமாதானத்தில் இரு, உன்னை ஒழுங்குபடுத்திக்கோ, சேதம் விளைவிக்காத அப்படின்னும்போது நம்முடைய மனம் சமாதானமான நிலையில் இருக்கும்போது நம்முடைய விருப்பங்கள் தானே நிறைவேறக்கூடிய வலிமை ஆற்றல் நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்ற சொல்கிறது தான் நீதி நூல்கள். எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன்னு வள்ளுவம் சொல்கிறது இதுதான். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த கருத்துக்கள்லாம் ஏன் சொல்லப்பட்டதுன்னா, இந்த மனித மனம் ஒழுங்குபடும் பொழுது, நேர்படும் பொழுது, சமாதானத்தில் அமையும் பொழுது, எண்ணியதை திண்ணமாக நீங்கள் எண்ணும் பொழுது அது உங்களை அடைவதாக இருக்கிறது என்ற பெரும் வழியை திறந்து வச்சதான் நீதி நூல்கள். நமக்கு எண்ணவே தெரியல, தேவையை சரியாக தீர்மானிக்க தெரியாமல் யாராவது நம்முடைய தேவை நிறைவேற்றுவாங்க, யாராவது நமக்காக உதவி செய்யணுன்ற ஒரு ஏக்கத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நீ நினைக்கிறது ஒழுங்காக நினச்சிக்க, தேவையை நினைக்கவாது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க தான். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னா, நீ நினைக்கிறதெல்லாம் உயர்வானது பெருசாக மற்றது தள்ளினும் தள்ளாமல் நீர்த்தினா அது நடக்காமல் போனாலும் நினைக்கிறத விடாத, விரும்புகிறத விடாதன்னு சொல்கிறது நல்ல வழி தானே. அது உங்களுடைய போராட்ட குணத்தை ஒன்றும் மாற்றிடாது. இப்போ போராட்ட குணன்றது தேவைகளுக்காக சண்டைகிறது, இவன் நிறைய வச்சுருக்கான், அவன் நிறைய வச்சுருக்கான், நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற விஷயங்களை நம்முடைய மனம் தவிக்கும். இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க. எதுக்காக நீங்கள் போராடுவீங்க? ஏதாவது அழுத்தப்பட்டால் தான் போராடுவீங்க. ஒரு பகுதி மக்கள், பெரும்பாலான மக்கள் ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை தடுக்கிறாங்க. இப்போ எத்தனை பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள் நடக்குதானே செய்யுது. ஒரு பொதுவான பிரச்சனைகள் இல்லையே. ரெவல்யூஷன் வர்றதுக்கு ஒரு பொது பிரச்சனை தேவையாக இருக்குது. ஏதாவது ஒட்டுமொத்த மக்களும் ஒரேடியாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்தால் தான் மக்களுடைய எழுச்சியை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நேபாளில் சமூக வலைத்தளம் நிறுத்தப்பட்டதுனுடைய ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்துருக்காங்க. அதில் ஒரு பெருங்கலவரத்தை நம்ம பார்த்தோம், பெரிய அழிவுகளை நம்ம சந்தித்தோம் இல்லையா? அப்போ தனித்தனி பகுதியான மக்கள் அழுத்தப்படும் பொழுது அந்த தனித்தனியான மக்களுக்கு எதிரான மக்களும் இருக்கிறாங்களே, அவங்க பிரச்சனைகள் அழுத்தப்படும் போது இவங்க எதிராக மாறிடுறாங்க. மக்களே எதிராக இருக்கிறது போராடுதல் சேராது. ஒரு கும்பல் சார்ந்த ஒரு விஷயமாக தான் அது பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் இதில் விளக்கு தூணில் விளக்கு ஏற்றுன்னு பேசுனாங்க, ஏற்றக்கூடாதுன்னு பேசுனாங்க. அவங்க கோர்ட்டு சொல்லுது ஏற்றுந்து, அரசாங்கம் சொல்லுது ஏற்றாதுந்து. இது ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு பிரச்சனையாக இருந்தால் அது ஒரு புரட்சின்னு சொல்லலாம். சார்புடைய மக்கள்கிட்ட வலுக்கலை அப்படின்னா எதை வச்சு போராடுறது? வன்முறை தான் வரும். ஒரு சாராக பிடிக்குது, ஒரு சாராக பிடிக்கலை. இப்போ இதை நமக்கு போராட்ட குணம் கெட்டு போச்சுன்னு சொல்லலாமா? இது ஒழுங்குமுறைப்படுத்தப்படணும், மக்களும் பாதுகாக்கப்படணும், பிரச்சனைகளும் அலசப்பட்டு ஆராயப்பட்டு எது சரின்னு பார்க்கப்படணும். இது கோர்ட்டு இருக்குது, அரசாங்கங்கள் இருக்குது, இன்னும் ஒன்றிய அரசாங்கம் இருக்குது. நிறைய பேர் சான்றாண்மை மிக்க மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க தீர்மானம் செய்து பெருவாரியான பொதுஜனம் வெகுஜன மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் பொதுவான அக்கறை. இப்போ நசிக்கிட்டாங்க, நம்ம போராட்ட குணம் போயிடுச்சு அப்படின்றலாம் எப்போவுமே இல்லை. சாதாரணமாக பொதுவான ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, உலகம் முழுதும் ஒரே பிரச்சனை. இப்போ கொரோனா வந்தது, பொது பிரச்சனை, ஒட்டுமொத்த சமூகம் போராடிச்சு. அது ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்ற எதிர்கருத்துக்கள் கூறுற மக்களும் இருந்தாங்க. ஆனால் கொரோனானும் போது வெளியே போகாதுன்னு நம்ம போகாமல் அது அடக்குமுறையில் சேரலையே. நீங்கள் போயிடுவோம், நாங்கள் போய் தான் தீருவோம், நீங்கள் போகலையே. ஏன்னா அது உயிர் பயம் சம்மந்தப்பட்ட விஷயம். பொதுவான விஷயங்கள் அது ஒரு போராட்டம் தானே. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய போராட்டம் தானே. சோறு இல்லாமல் இருந்தது, காசு இல்லாமல் இருந்தது, வேலை இல்லாமல் இருந்தது, எல்லாம் பெரிய போராட்டம் தானே. அரசாங்கமும் ஏராளம் ஏதோ பண்ணி பார்த்தது, எவ்வளோ விஷயங்கள் நடந்தது, பெரியவங்க நிறைய பேர் உதவி செய்தாங்க, இதெல்லாம் இருக்க தானே செய்யுது. இப்போனா சிவிலைஸ்டாக இருக்குது. போராட்டம் முறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். போராட்ட குணம் நீங்கிடுச்சுன்னா சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட பாதிப்புகள் வரவிடாமல் அரசாங்கம் பாதுகாக்குது. முன்னெல்லாம் ஒரு லெட்ரு போட்டால் 3 நாள் 4 நாள் ஆகும், செய்தி போய் சேர்கிறதுக்கு 4 நாள் ஆகும். இப்போ நொடியில் போய் சேர்ந்துருது இல்லை. அதனால் அவங்க சரிப்படுத்திக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ போராடுறதுக்கு என்ன பெரிய விஷயங்கள் இருக்குதுன்னா, நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்ட தீங்களை எதிர்த்து நம்ம தான் போராடணும். பெருவாரியாக மக்கள் பகுதியாக தானே இருக்கிறாங்க. இப்போ ரஷ்ய புரட்சி இதெல்லாம் புரட்சி நடந்ததுன்னா
அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் நேரடியாக போராட்டம் நடந்தது. இப்போவும் அந்த மாதிரி போராட்டங்கள் நடக்கத்தானே செய்யுது. அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் ஒன்றா தானே எழுதி எத்தனையோ நாடுகள் நடக்கத்தானே செய்யுது. எங்கே கெட்டு போச்சு. இந்தியாவில் வந்து அமைதியை வந்து விதைக்கப்பட்டிருக்குது. அரசாங்கங்கள் சரியாக நடத்துகிறாங்க. கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுடைய பிரச்சனையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு அளிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அடக்குமுறையில் இருக்கிறாங்கன்றது உண்மை தான். ஆனால் சான்றாண்மை மிக்க மனிதர்கள் ஏதோ நல்ல வழியை சொல்லி மக்களுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் நிஜமான உண்மை. போராட்ட குணம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ எவ்வளோ கலவரங்கள் இங்கே நடந்துருக்குது. நடந்தாலும் இது பொதுவாக எல்லோரும் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ இனக்கலவரங்கள் மத கலவரங்கள்லாம் வந்துச்சுன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்போ ஏதோ பொதுவான ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லா மக்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பொது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சொல்கிறது நியாயம். இப்போ இந்தியா விடுதலைக்காக போராடும் போது ஒரு பொது பிரச்சனை, நிறைய விஷயங்கள் பொதுவாக இல்லைன்றது தான் நம்ம முக்கியம். போராட்ட குணம் எங்கே போயிடுச்சுன்றீங்க? போராட்ட குணம் போலியே இருக்குது, முறைப்படுத்தப்பட்டிருக்க தானே உண்மை. சரியா? அதாவது ஒரு மனிதனும் தன்னை எதிர்த்து தான் போராடணும். தனக்குள்ளே இருக்க தீங்குகளை முதல்ல எதிர்த்து போராடணும். தன்னுடைய நிலைமைக்காக அவன் சிந்தித்து என்ன செய்யணுன்றதை கேட்டு தெரிஞ்சு அவன் தனக்குள்ளே இருக்கிற கெட்டதை எதிர்த்து போராடும்போது அவன் ஒரு போராளியாக இருக்கிறான். அவனுக்கு தெரியாத போது சொல்லி கொடுக்குறாங்க, நீ உங்களை உத்து கவனிங்க, பாருங்கள், எதில் தப்பு செய்கிறீங்கன்னு கவனித்து அதை வெளியேற்ற முயற்சி பண்ணுங்கள், நல்லதை நோக்கி வாங்கன்னா நீதி நூல்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க. நிறைய அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, கல்வியாளர்கள் சொல்கிறாங்க, எல்லாம் கேட்குறாங்க, வகுப்புகள் நடத்துகிறாங்க. இப்படிலாம் இப்போ தானே அதிகமாக இருக்குது. புரியுதா? அப்போ பொதுவாக ஒரு கருத்து இல்லாமல் நம்ம ஒட்டுமொத்த மக்களும் போராடாத போராட்டம்னு சொல்ல முடியாது. பகுதியாக போராடிட்டு இருக்கிறத சண்டைன்னு தான் எடுத்துக்க முடியும். பொது பிரச்சனை இல்லை. எது நியாயம், இதுதான் நியாயன்றதுக்கு ஒரு நியாயம் இல்லையே. சுதந்திர போராட்டம் ஒரே நியாயம், சுதந்திரம் எல்லாருக்கும் வேணும். அதுலேயே இப்படி போராடக்கூடாது, ஆயுத போர் தான் நடத்தணும்னு சொன்னவங்க இருக்காங்க, சமாதான போர் நடத்தணும், அமைதி போர் நடத்தணும்னு சொன்னவங்க, அறப்போர் நடத்தணும்னு சொன்னவங்கன்னு இருக்காங்க. ஆனால் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ பிரச்சனைகள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலையே. சார்புடைய பிரச்சனைகள் தானே இருக்குது. இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க தானே செய்கிறாங்க, இல்லையா? கொடுக்குறாங்களா இல்லையா? கருத்துக்கள் சொல்லலாம், அனுமதி வாங்கி சொல்லணும். ஏன் அனுமதி வாங்கணும்? நம்ம பகுதியாக இருக்கிறோம், பிரிஞ்சு இருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், அது எனக்கு பிடிக்காது. அவருக்கு ஒன்று பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஒருத்தர் அதை நியாயம்னு வரும், ஒருத்தர் தப்புன்னு வரும். தப்புன்றவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு வழி சொல்லணும், நியாயன்றவரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு வழி சொல்லணும். அவங்களுடைய எதிர்ப்புகளை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்க தான் செய்யுது. மற்றபடி நிறைய பிரச்சனைகள், உள்ளூடான பிரச்சனைகள், எளியீடான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. தீர்க்க முடியாதது இருக்குது, தீர்க்கக்கூடியது இருக்குது. அது அரசாங்கத்தினுடைய கடமையில் இருக்குது. அப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். முன்னை விட இப்போ வாழ்க்கை செழிப்பாக இருக்குது. துன்பப்படுற மக்களை நோக்கி நிறைய பேருடைய கவனம் திரும்பி இருக்குது. நிறைய பேர் பண்ணுறாங்க. கொள்ளை நோய்கள், கொடிய நோய்கள், போர்கள் கூட இப்போ கொஞ்சம் நிதானமாக தான் போர் செய்கிறாங்க. எடுத்தவொடனே சண்டை போட்டுட்டு கிளம்பில்லை. ஏன்னா எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. பொருளாதாரம், நாட்டினுடைய வளர்ச்சி. இப்போ உக்ரைன் போர் நடக்குதுன்னா எவ்வளோ 3 வருஷமாக நடக்குது. எவ்வளோ அழிவுகள், நிறுத்த முடியலையே. எவ்வளோ பெரிய பாதிப்பு, அது உலகம் முழுதும் பாதிக்கப்படுமே. அங்கே ஒரு பாதிப்பு நடந்தால் அது உலகம் முழுதும் அது எதிரொலிக்கின்றது எல்லாருக்கும் தெரியுது. அதை முயற்சி பண்ணுறாங்க. மற்றபடி இந்த சாதாரண பிரச்சனைகள், அரசாங்க பிரச்சனைகள், ஊழல், அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் மக்கள் ஜீரணம் பண்ணிட்ட நிலையில், அது ஏற்றுக்கிட்ட நிலையில் வாழறாங்க. அந்த கட்சி ஊழல் செய்து, இந்த கட்சி ஊழல் செய்து, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுனாலும் தேர்ந்தெடுக்கும் போது தெளிவாக ஏதாவது பண்ணிடுறாங்க. யார் மேலே அதிகம் அலிகேஷன்ஸ் இருக்கோ அவங்களே ஆட்சிக்கு வரதை நம்ம பார்க்குறோம். குற்றச்சாட்டுகள் வைக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு பக்கம் இருக்குது. எது ஞானம், எது நீதின்னு பிரபஞ்சத்தில் தீர்ப்பாயிடுது, மெஜாரிட்டி ஆகிடுது.
போராட்ட குணம் யாருக்கும் சாகவே இல்லை. போராடும் முறை மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா பொது பிரச்சனைகள் பொதுவான பிரச்சனை இந்தியா முழுவதும் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை எதிர்க்கிற மக்களுக்கு தான் என்ன பண்ண முடியும்? இல்லை, எதிர்க்கிற மக்களுக்கு தான் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இதில் எது நீதி அது நியாயம்னு சட்டத்திட்டங்கள் இருக்குது, நம்ம நீதிமன்றங்கள் இருக்குது, நீதிபதிகள் இருக்காங்க. நீதிபதிகளே தப்புன்றாங்க, அவர் எப்படி சொல்லலாம்னு கேட்குறாங்க, சார்புடைய நீதின்றாங்க. எல்லோரும் போராடி தானே இருக்கிறாங்க. போராட்ட குணம் எங்கேயும் சாகலை. மனிதன்கிட்ட இருக்கிற போராட்ட குணத்தை சாகடிக்க முடியாது, எதனாலையும் சாகடிக்க முடியாது. வளர்த்தது வாழும். போராட்டம் வளர்த்துட்டானா அவன் வாழ போகிறான். ஏற்கனவே வளர்த்தவனை இன்னொருத்தன் வளர்த்தானா அவன் வாழ போகிறான். வளர்த்தது வாழுன்றால் வளர்த்தவங்கன்னு அர்த்தம் இல்லை. எது தாக்கு பிடிக்குதோ, இயற்கையினுடைய சீற்றங்களை, மற்ற விஷயங்களை, பசியை, வறுமையை எது தாக்கு பிடிக்குதோ அது வாழுன்னு அர்த்தம். வசதியானது பலம் உள்ளது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இயற்கையை தாக்கு பிடிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குதோ அது வாழும்னு அர்த்தம். சரியா? போராட்ட குணம்லாம் ஒன்றும் சாகலை, போராட முறை செத்து இருக்குது. செத்து இருக்குன்னு போராட முறை அழகாக மாற்றப்பட்டு இருக்குது. கருத்துக்களை சொல்கிறதுக்கு எங்கேயும் தடையில்லை, எல்லோரும் கருத்துக்களை சொல்லலாம். என்ன இருந்தாலும் எல்லாம் அரசாங்கம் தான் விரும்பினதை தான் செய்யும். சில இதை வெளியிடும், சில வெளியிடாதுன்னா சோவியத் ரஷ்யாலெல்லாம் அரசாங்கத்தை கேட்டுட்டு தான் கட்டுரையை வெளியே வரணும், பத்திரிகைகள் வெளியே வரணும். சோசியலிச அரசாங்கத்திலே எத்தனையோ கட்டுப்பாடுகள். ஆட்சியாளர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது மக்களாக இருந்தாலும் இப்போ எத்தனை பிரச்சனை. ஆதார் கார்டு பேன் கார்டில் இணைக்கணுன்றான், பேங்க்கோட இணைக்கணுன்றான். அப்புறம் ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் இல்லைன்றான். மக்கள் ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. எதுக்கு இணைக்க சொல்கிறாங்க? கல்வி அறிவு இல்லை, தேவையில்லைங்கிறாங்க. நேற்று பேன் கார்டில் இணைக்கலைன்னா 1000 ரூபா ஃபைனுன்றான். 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்குள்ளே ஒருத்தன் உயிரை விடுறான். சாதாரண மக்கள் எல்லாருமே பேன் கார்டு வச்சுருக்கணும். இப்போது பேன் கார்டு மேண்டேட்ரி ஆகிடுச்சு. அது 31ஆம் தேதிக்குள்ளே கட்டலைன்னா நீ அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்குறவங்களுக்கு இது போராட்ட குணம் வருமா, இல்லை இது செய்துக்கணுன்ற எண்ணம் வருமா? இப்போ ஆதார் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க, குடியுரிமைக்கு தேவையில்லைன்றாங்க, அது கேட்கக்கூடாதுன்றாங்க, அது வேணுன்றாங்க, செய்யணுன்றாங்க. இது மக்களுக்கு புரியறதுக்கே கொஞ்சம் லேட்டாகிடும். அவசரத்தில் இது ஒரு 1000 ரூபாய் 100 ரூபா போய் லைனில் நின்று இப்போ கொஞ்சம் பேர் செய்துக்கிற சாதாரண விஷயம் இருந்ததுனால இது போராடுற அளவில் இல்லை, புழுக்கத்தினுடைய அளவில் தான் இருக்குது. மனப்புழுக்கமாக இருக்குது. இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க, ஒரு மாதத்தில் முடியணுன்னே பெரிய வேலை போல அதிகரித்து துன்பப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அரசாங்கம் அதை செய்யணுன்னுது. மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது, இவங்களும் சொல்கிறாங்க, மாநில அரசாங்கமும் சொல்லுது. அது ஒரு மாதம் பத்தாதுன்ட்டு வேலையை முடித்தாங்க. இதில் என்ன பாதிப்பு உரிமையாக, அதாவது எல்லோருக்குமானதாக இருக்கும்போது தான் ஒரு வலுத்த புரட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அழுத்தங்களில் புழுக்கங்கள் இருக்குது. இப்போ 64 65 வயசு ஆச்சு, போய் ரேஷனில் கை நாட்டு வச்சு நீ வாங்கினு வா அப்படின்னா நடக்கவே முடியாதுன்னு எத்தனை பேர் இருக்கிறான். நீ கை ரேகை வச்சு நீ அரிசி வாங்கிட்டு வா, அந்த அரிசியை வாங்கிட்டு வான்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஆளை மாற்றி விடலான்னு ஒரு வசதி வச்சுருக்கான்றாங்க. கேட்டால் உன்னுடைய ரேஷன் கடை இன்னொருத்தர் பேரில் போட்டு ஆத்தரேஷன் கொடுத்தா அவங்க வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. பசங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஊரில் இருக்காங்க, வேலை இருக்காங்க, எங்கேயோ போயிடுறாங்க. நமக்கு உதவிக்கு ஆள் இல்லைன்னும் போது என் காடை வேறு யாரும் தான் அரிசி வாங்கி அவன் ஏற்ற மாட்டார், நான் என்ன பண்ணுறது? இது அழுத்தங்கள் இருக்குது. 70 வயசுக்கு மேலே வீட்டில் கொண்டு வந்து தரேன்னாங்க. 70 வயசு இன்னும் 64 வயசுலேயே ஒரு ஆரோக்கியமாக பண்ணதுக்கான அடையாளம் என்ன இருக்குது? 50 வயசில் முடியாதவங்க இருக்கிறான். இப்போ விஜயகாந்த் அவங்க சொன்ன மாதிரி வீடு வீடாக ரேஷன் கொடுக்குற திட்டத்தை விஜயகாந்த் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வீடு வீடாக கொடுக்கலாம். ஆனால் நிறைய வேலை போல் இருக்கிறதுனால அது அரசாங்கத்துக்கு முடியல, அதையும் பார்க்கணும். நம்மளால் முடியல. இன்னொருத்தர் என்ன சொல்கிறோம், 3 மாதம் ரேஷன் வாங்கினா ரேஷன் கடை கேன்சல் பண்ணுறான். இந்த மாதிரி அழுத்தங்கள் நிறைய இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
இப்போ எல்லாரும் வந்து ஆன்லைனில் வந்து பிரசித்தி பெற்றவங்களா இருக்கிறாங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க. இப்போ ஒரு நாள் கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க எப்படி போய் எஸ்ஐஆருக்கு நிற்பான், எப்படி போய் ஆதாரம் மாற்றுவான்? நீங்கள் ஆதார் சென்டருக்கு போனால் தான் தெரியும். காலையில் போய் உட்காந்தோம்னா எப்போ கூப்பிடுவான்னு தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன அட்ரஸ் சேஞ்சுக்கு போய் அவ்வளோதான் நிற்க வந்துருக்கு. சேவை மையத்தில் போனால் சர்வர் வேலை செய்யலைன்றான். எவ்வளோ பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் தாங்குறாங்க. அந்த மனப்புழுக்கம்லாம் வந்து ஒன்று சேர்ந்து என்றைக்கா ஒரு நாள் சட்டத்தை மாற்றி விட்ருவோம், லேசாக்கிடுவாங்க. இப்போ முன்னெல்லாம் வந்து பட்டாக்கு போனோன்னா 90 வயசு வரைக்கும் பட்டா காலனி சேர்த்து போனோம்லாம் இருக்கிறோம். இப்போ ஒன்றுமே இல்லை, பட்டா ஈஸியாக மாற்றிடலான்னு சட்டம். இந்த புழுக்கங்கள் சட்டத்தை மாற்றுதில்லை, மனப்புழுக்கம். அது போராட்டம் தானே. பட்டா வாங்கி விஓ பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாரு, ஃபைல் கொடு, லீடு கொடு, எல்லாம் பத்திரம் ஒழுங்காக இருக்க எல்லாம் கொடு. இப்போ அங்கேயே மாற்றி விட்றான். லேசாகிருக்கு. எத்தனை விஷயங்கள் லேசாகிருக்கு. இதெல்லாம் மனிதனுடைய போராட்ட குணம் இருந்ததுனால தான் இந்த புழுக்கம் இருக்குது. இப்போ இந்த கைரேகை வைக்கிற விஷயம் வந்து எவ்வளோ பேருக்கு புழுக்கமாக தான் இருக்கும். போய் கைரேகை வச்சா அங்கே நெட்டு இல்லை, சர்வர் வேலை செய்யலை, நில்லுங்கன்றான். நின்று நேருக்க வேண்டியது. இவன் மனப்புழுக்கமாயிடும். ஒரு நாள் இது லேசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மனப்புழுக்கமே ஒரு போராட்டம் தான். எல்லோரும் கஷ்டப்படுறது ஒரு போராட்டம் தானே. லைனில் நிற்கிறது. சரி, பாமாயில் வந்துடுச்சா, இன்றைக்கி பாமாயில் வரலான்றான் உரத்தில். அரிசி வந்து பச்சை அரிசி கொடுத்தோம், இல்லை புழுங்க அரிசி தான் இருக்குதுன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா வாங்கிக்கணும். இப்போ என்னென்னா ஒரு அரிசி போட்டு ஒருத்தர் ரேஷன் முடித்து அந்த எடையை இது பண்ண பிறகு தான் அடுத்தருக்கு போகலான்றான். அது எவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ முடியாதவங்க எல்லோரும் ஆரோக்கியத்தினுடைய எல்லாம் இது அத்லட்டிக்காக இருக்கிறாங்க. ஒரே ஓட்டமாக ஓடி தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்குது. இப்போ இங்கேருந்து என்னுடைய ரேஷன் கடை வந்து 2.5 கிலோமீட்ரு போகணும். அது சைக்கிளில் போகணும், சைக்கிளில் போக முடியாது. பைக்கில் போகணுன்னா பைக்கில் போக முடியாது, வயசாகிடுச்சு. என்ன பண்ணலான்றீங்க? இதை வந்து போராடணும். நமக்குள்ளே இது லேசாகணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாள் அது லேசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ அழுத்தங்கள் இருக்க தான் செய்யுது. கல்விக்கூடங்கள், கல்வி சாலைகள் போகிறது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. எல்லாமே ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணுறான். எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாமல் இருக்கிறான். தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனால் நிற்க வைக்கிறான். என்னென்னு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது. அதில் போராட்டம் இருக்க தான் செய்யுது. நிறைய விஷயங்கள் லேசாக இருக்குது. துன்பப்பட்ட மக்களுடைய செய்தி வந்து என்றைக்காவது ஒரு நாள் மேலே ஏறி போய் மாற்றங்களை விளைவிக்கின்றது தான் நிஜமாக இருக்குது. இதுவும் அரசாங்கம் வந்து பரிசீலனை பண்ணிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, இதை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் பண்ணாலும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுதுன்னு நிஜம்தான். ஆனால் ஒரு அரசாங்க அமைப்பு இப்படி நடத்துதுன்னும் போது நம்ம சட்டத்துக்கு பணிஞ்சு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு இல்லை. அந்த மாதிரி வந்து போராட்ட குணம் ஒன்றும் எல்லார்கிட்டேயும் போராட்ட குணம் இருக்க தான் செய்யுது. அது வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து எல்லாம் அடிமைகளாக சுற்றிட்டு ஒன்றும் இல்லை, எழுந்து நிற்கிறாங்க. போராட்ட முறை மாற்றி வச்சுருக்காங்க. இதை புரிஞ்சுக்கணும். மனிதனும் போராட்ட குணம் வந்து உடன் பிறந்தது. அவன் தேவைகளுக்காக எழுந்து நிற்கிறத விட மாட்டான். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஊரை வந்து மக்களே அமைக்கிறாங்க. மக்களே வந்து ஒரு இடத்த விலை கொடுத்து வாங்குறாங்க, விற்கிறாங்க, பிளாட் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அரசாங்கம் வந்து அப்புறமா வெள்ளம் வந்துடுச்சு, லைட்டு இல்லைன்னு அரசாங்கத்துக்கு போய் நிற்கிறாங்க. ஒரு இடத்த உருவாக்குறவங்க ஒருத்தர் மக்களே உருவாக்குறாங்க, மக்களே வீடு கட்டுறாங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து அடிப்படையில் பட்டா வாங்கிட்டே சீட்டா வாங்கிட்டே இருக்காது. லைட் இருந்தால் தான் போகணும், தெரு இருந்தால் தான் போகணும், பொது சாக்கடை இருந்தால் தான் போகணுன்ற முறைகள் இங்கே இல்லை. ஏன்னா ஒரு தங்கறதுக்கு இடமே பெரிய போராட்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு இடம் கழிச்சு குடிச்ச போட்டோ ஏதோ ஒன்று சின்னதாக வீடு கட்டிட்டு ஓடிடலான்னு இருக்கிறாங்க. ஒரு நகரை உருவாக்குறாங்க. அங்கே தண்ணி வருமா வெள்ளம் வருமானு யாருக்கும் தெரியாது முதல்ல. அப்புறம் வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வந்தோடனே அரசாங்கமும் வந்து அதில் செய்ய முடியாத காரியங்கள் நிறையவே இருக்குது. நிறைய நிதிநிலை அது இது செய்ய வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது நாடு. எங்கெங்கேயோ போய் நம்ம வெள்ளம் பாஞ்ச இடங்கள்லாம் பார்க்குறோம். ஏரியில் வீடு கட்டிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏரியில் இருக்கிற தண்ணி இங்கே வந்துடுச்சுன்றாங்க. போராட்டம் இருக்க தான் செய்யுது. நீதி நூல்கள் என்ன பண்ணிச்சு, நீ மனதை ஒழுங்குபடுத்திக்கோ, நீ விரும்பு, அது தானே நடக்கும் அப்படின்றத சொல்லி கொடுத்தா தான்
பெரும் ஞானமக்க மனிதனுடைய வழிகாட்டுதல் வந்து நிறைய விஷயங்களை செய்திருக்கு, நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கு. அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீதி நூல்கள் வந்து ஆன்மீகத்துக்கு மட்டுமா இல்லை அன்றாட வாழ்க்கை போராடுறதுக்கு மட்டுமா? அதாவது எல்லாமே ஆன்மீக வாழ்க்கை, மற்ற வாழ்க்கை, நீதி நூல்கள் எல்லாமே சாதாரண வாழ்க்கைக்கானதே தவிர உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சொர்க்கம் மாற்றிக்கிறதுக்கான டெக்னாலஜி தான் எல்லாமே. உங்களுடைய இருப்பு நிலையை மாற்றி உயர்ந்த தரமான வாழ்க்கையை இந்த பூமியில் நீங்கள் கண்டெடுக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் எல்லா நூல்களுமே. பூமி வாழ்க்கையை நீ ஒழுங்குபடுத்தும் பொழுது எல்லா வேதங்களும் எல்லா விஷயங்களுமே சொல்லப்பட்டது எல்லாமே இந்த பூமி வாழ்க்கையை நீ ஒழுங்குபடுத்திக்க, நல்ல வாழ்க்கை வாழு, நியாயமான ஒழுக்க முறையில் நீ வாழ்ந்தும் போது இந்த மறுமை என்று சொல்லக்கூடியது தானே கிடைக்கக்கூடியது. அதற்கான எந்த முயற்சியும் சொல்லப்படலை. அது இறைவனுடைய திருநாமம் ஓதப்படணும்னு மட்டும்தான் அது சொல்லியிருக்கு. மற்றபடி எல்லா ஒழுக்க விதிகளும் பூமிக்கானது தான். சொர்க்கத்தில் வந்து இந்த ஒழுக்க முறை இருக்கணும், சொர்க்கத்தில் கட்டுப்பாடு அது வரணும், இது வரணும், சாக்கடை லைன் இல்லை, கரண்ட் இல்லைன்ற பிரச்சனைலாம் சொர்க்கத்தில் சொல்லப்படலை, பூமியில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பூமியை ஒழுங்குபடுத்துகிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையே. நீங்கள் படைக்கப்பட்டதன் காரணமாக சுக வாழ்க்கை வாழணும். அப்போ ஒழுக்க நியாய முறைகளை, ஒழுக்க விதிகளை நீங்கள் பின்பற்றி வாழும்பொழுது உங்களுடைய மறுமை வாழ்க்கை சுலபமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் சொல்லியிருக்காங்க. கண்டவர் விண்டில்லை, விண்டவர் கண்டில்லை. யாரும் சொர்க்கத்துக்கு போய் இப்படி இருந்ததுன்னு வந்து சொன்னவங்க யாரும் இல்லை. சொர்க்கத்தை இங்கே பூமியிலே பார்த்தவங்க, உள்ள அமைதியின் மீது சொர்க்கத்தை பார்த்தவங்க இருக்காங்க. ஓ, இது ஒரு ஆனந்தம், இது ஒரு சொர்க்கம்னு சொன்னவங்க தான் வேதங்களை வந்து நமக்கு இறைவனுடைய அருளில் சான்றாண்மை மிக்க தூதர்களும் குருமார்களும் சொல்லியிருக்காங்க. அறிந்தவர்கள் இப்படி இருந்தால் இந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மரணத்திற்கு அப்பால் சொர்க்கன்றது வந்து எல்லோருடைய நம்பிக்கையாக இருக்கலாம். சொர்க்கம் நரகம்ன்றது இங்கே பூமியிலே சொர்க்க வாழ்க்கை நரக வாழ்க்கை இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். மறுமை வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது வந்து ஒரு பெருத்த நம்பிக்கை. நம்ம அதுக்கு போவோன்ற ஒரு பெருத்த நம்பிக்கையோட அடிப்படையில் தான் நம்ம பூமியை வந்து ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கிறோம். புரியுது உங்களுக்கு? இந்த மறுமை வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நேராக பார்த்துட்டு வந்து சான்று சொன்னவங்க இங்கே இல்லை. ஆனால் பூமியிலேயே சுகமான வாழ்க்கை, ஆனந்தமிக்க வாழ்க்கை இருக்குதுன்னு சான்று சொன்னவங்க இருக்கிறாங்க. அதை நம்ம முதல்ல அடைஞ்சிட்டோம்னா அப்புறம் சொர்க்க வாழ்க்கை என்னன்றது வந்து நமக்கு தானே தெரிஞ்சிடும். அதனால தான் தன்னை அறிபவன் தலைவனை அறிகிறான், தன்னடக்கம் வேணும், தன்னை அறிதல் வேண்டும்னு சொல்கிறாங்களே. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் யார், என்ன துன்பம், என்ன இன்பம், ஏன் இது வேணுமா வேணாமா, இருக்கட்டுமா இருக்க வேணாமா, வச்சுக்கலாமா வைக்க வேணாமா, எப்படி வாழணுன்ற விதிமுறைகளை நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை நரகமாக இருக்குதா சொர்க்கமாக இருக்குதா நீங்களே கண்டெடுக்கலாம் இல்லையா? நரகன்றது துன்பம், சொர்க்கன்றது இன்பம். சொர்க்கத்துக்கு மேலானது பேரின்பம். அதுக்கு எந்த ஊடகமும் தேவையில்லை. எதை கொண்டும் நம்ம சுகமடையாத போது தானே ஆனந்த நிலை அடையும் போது அது பேரானந்தம். இப்படி தான் விவரிச்சிருக்காங்க. புரியுது உங்களுக்கு? சொர்க்கம் எப்படிலாம் இருக்கும், பட்டாடைகள், பூஞ்சோலைகள், பாலாறு, தேனாறு எல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லும் போது அந்த வாழ்க்கையை நீ இங்கேயே விரும்பலான்றது தான் அதனோட சாராம்சம். சொர்க்கம் இருக்கட்டும், போனவங்க வந்து ஒருத்தர் கூட சொல்லியே நான் போயிட்டு வந்தேன், சொர்க்கம் இப்படி இருந்தது, அந்த சொர்க்கம் இப்படி இருந்ததுன்னு சொல்லி அது ஒரு பெருத்த நம்பிக்கை. அதை விரும்பணுன்றது தான் ரொம்ப முக்கியம். சுகமான வாழ்க்கையை இப்படிலாம் விரும்பணுன்றது தான் நம்முடைய இப்போ இங்கே இருக்கிற சுகங்களை பெருசாக்கிறது தான் சொர்க்கம்னு தான் சொர்க்கம் விவரிக்கப்பட்டிருக்குது. பட்டாடைகள், பட்டு பீதாமரங்கள், ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள், இளமையான பெண்கள், சிறுவர்கள், அது இதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? வேலைக்காரங்க நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா? சொர்க்கத்தை பற்றி விவரணங்கள்லாம் நல்ல வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, நம்ம எந்த கஷ்டம் இல்லாமல் கிடைக்கணும் தான் சுகமான வாழ்க்கை, சொர்க்கம்னு சொல்கிறோம். சொர்க்க வாழ்க்கை இங்கேயே பார்க்கலாம் இல்லையா? இங்கேயே பார்க்கலாம் இல்லையா? அதுக்கு தான் அந்த மன ஒழுங்குக்கு கொண்டு தான் மன அமைதி பெற்றவன் தான் சொர்க்கத்தை பார்க்க முடியும். அந்த மன அமைதி நோக்கி பயணம்தான் வந்து வேதங்கள், மற்ற நீதி நூல்கள், குருமார்கள், தூதர்கள் எல்லாம் சொல்கிறது இந்த மன அமைதிக்கான வழி, இறை தியானத்துக்கான வழி சொல்கிறது காரணம் மன ஒழுங்கு படுறதுக்கான முயற்சி தான். மற்றபடி எல்லாமே தானாக இங்கே கிடைக்கக்கூடிய தான். சூரியன் தானாக கிடைக்குது, மழை தானாக கிடைக்குது, காற்று தானாக கிடைக்குது, பூமி மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? பூமி மட்டும்தானே போராட்டமாக இருக்குது. பூமியை தொட்ட எதுவுமே போராட்டமாகிடுது. பூமியை தொடாத எதுவும் நமக்கு ரொம்ப சுகமாக தான் கிடைக்குது. ஆக சுக வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். பூமியை சுகமாக்கிற வித்தை தெரியறது தான் வேதம்னா வித்தைன்னு பொருள். வேதம் அப்படின்னா வித்தைன்னா அறிவுன்னு பொருள்.
சரியா? இந்த அறிவை கற்றுக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம இழக்கும்போது தான் நம்முடைய தேவைக்காக இன்னொருத்தரை சார்ந்து வாழக்கூடிய சாதாரண நிலைக்கு நம்ம ஆட்படுறோம். இதுதான் புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்லுங்கள், குழந்தைகள் எவ்வாறு வளர்க்கப்படணுமா? அதை பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறாங்க. குழந்தைகள் பொதுவாக வளர்க்கப்படணும்னா பொதுவான வாழ்க்கை முறை இங்கே யாருக்கும் இல்லை. பணக்காரர்கள் இருக்காங்க, நடுவில் இருக்கவங்க இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, பஞ்சைகள் இருக்காங்க, வீடு வாசல் இல்லாத தெருவோரத்து மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது. இது ஒரு பொது இதில் குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது சார்புடைய கருத்தாக போயிடுது. நம்மளை பார்த்து தான் குழந்தை வளருது. பெரும்பாலான விஷயங்கள் நம்மளை பார்த்து தான் குழந்தை கற்றுக்குது. அது உண்மை தான், நம்மளை பார்த்து தான் வருது. அதான் ஒரு சூர்யா ஒரு படத்தில் சொன்ன மாதிரி குழந்தை கெட்டதை பேசலை கேட்டதை பேசுன்னு. அது மாதிரி கேட்காததே அதுங்க பேசுறது நம்ம பார்க்குறோம். அதுங்க இது வரைக்கும் நம்ம சொல்லாததெல்லாம் சொல்லுது இப்போ. ஏன்னா ஊடகங்கள் நிறைய வந்திருக்கு, டிவி வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்குன்னா அதுங்களும் அந்த குழந்தைங்கள வளர்த்துறது. நிறைய செய்திகள் அது காதுக்கு போகுது. இப்போ ஒரு குழந்தை வளர்ப்புன்றதுக்கு பொதுவான கருத்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் அவங்க சார்ந்திருக்கிற சார்புடைய தன்மை எது, எங்கே வேலை செய்கிறாங்க, யார் கூட இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க. அதாவது ஒரு பொதுவான அறிவாக இதை ஊட்ட முடியாது. ஏன்னா தேவைகள் இருக்குது, திண்டாட்டங்கள் இருக்குது. நம்முடைய அடிப்படை தேவைகளையே சீரமைக்கப்படாத இடத்துலையும் குழந்தை பிறக்குது இல்லை. கொசுக்கடியில் இருக்க குழந்தை இருக்குது, போத்திக்க துணி இல்லாத குழந்தை இருக்குது, சோறு இல்லாத குழந்தைங்க இருக்குது, நோயுற்ற குழந்தைகள் இருக்குது. எத்தனையோ மக்கள், அடித்தட்ட மக்கள் இருக்காங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க, மேல்தட்ட மக்கள் இருக்காங்க. அதனால் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணுன்றதுக்கான ஒரு சாதாரண கருத்தை அது சொல்ல முடியாது. மனித மேதமைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது, மனிதர்களுடைய அடிப்படை வசதிகளை சீராக்கப்படும் பொழுது இந்த குழந்தை வளர்ப்புன்றது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலாம். நானே துன்பத்தில் இருக்கிறேன், நீ குழந்தைக்கு அதை பண்ணி இதை பண்ணி. இப்போ படிக்க வையின்னு எல்லோரும் படிக்க வையணுன்றாங்க, குழந்தைங்கள படிக்க வைக்கலான்னு. சில பேர் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கவங்க அரசாங்கம் சோறு போடுறது, நீ ஸ்கூலுக்கு அனுப்புன்றாங்க. முயற்சி தான் பண்ணலாம். இப்போ அந்த குழந்தைங்களுடைய வளர்கின்ற சூழ்நிலை சரியாக இல்லை. ஒரு பெரிய பணக்கார குழந்தை வளர்கிற விதம் வேறு. நடுத்தர மக்கள் இப்போ பிளாட்டில் அடைச்சி விளையாட இடம் இல்லாமல் ரொம்ப துன்பப்படுற குழந்தைங்க இருக்காங்க. இன்னும் குடிசை வாழ் மக்கள் இருக்காங்க. மலம் கழிக்கிறது இடம் இல்லாமல், படுத்துக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரொம்ப துன்பப்படுற மக்கள் இருக்காங்க. இதில் எப்படி ஒரு குழந்தை வளர்ப்பு பொதுவான கருத்தை சொல்ல முடியும்? பெற்றோர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தானே குழந்தை வளரும். அவங்க என்ன கிடைக்குதோ அதனை ஊட்டுவாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து வேணும், பணக்காரங்க நல்ல சாப்பாடு கொடுக்கணும், சத்துள்ள ஆகாரங்களை கொடுக்கணும்னு சொன்னால் பணக்காரனால முடியும். ஏழைங்களுக்கு அன்றாட கஞ்சிக்கே லாட்டரி அடிக்கிறவன் எப்படி குழந்தைங்களை சரியான பாதையை காட்டி வளர்க்க முடியும்? இது பெருமக்கள், வளமை மிக்க மக்கள், அறிவுடைய மக்கள் போய் இறங்கி வேலை செஞ்சு வேணால், உதவி செய்து வேணால் அவங்க சூழ்நிலையை மாற்றலாம். இது ஒரு சட்டத்திட்டமாக பொதுவான கருத்தாக சொல்லிக்கிட்டு குழந்தைகளை இப்படி தான் வளர்க்கணுன்னா வளர்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கணும்ல. இப்போ ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க, அம்மா அப்பா வேலைக்கு போயிடறாங்க, கிரச்சில் கொண்டு போய் விட்றாங்க, பால்வாடியில் கொண்டு போய் விட்டுறாங்க. யார் வளர்க்குறது குழந்தைய? என்ன கருத்தை நம்ம சொல்ல முடியும்? ஒரு குழந்தை நல்லா துணி போட்டுட்டு வருது, ஒரு குழந்தை துணி இல்லாமல் நிற்குது, அதுக்கு மன பிணக்கு ஏற்படும். அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது? அது எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டால் எப்படி வாங்கி கொடுக்குறது? ஒரு குழந்தைக்கு ப்ரொவிஷன் பண்ணுறோம், ஒரு குழந்தை பார்த்துட்டு இருக்குதுன்னும் போது அதனுடைய மனநிலை பாதிக்கப்படணும் போது அதற்குண்டான தேவைகளை நம்ம செய்யணும் இல்லை. இப்போ குழந்தைகள் விருப்புடையவை. ஒரு பொருளை தான் அடையணும்னு நினைக்கும், அது கொடுக்கூடாதுன்னு நினைக்கும். அதெல்லாம் குணங்கள் இருக்கும். இப்போ முடிஞ்சவங்க தன் குழந்தைக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலான்ற குணமாவது வளர்க்கணும். அதுலேயும் அவங்களுக்கு மான மரியாதை, நீ நான் வாங்கி கொடுக்குறது, என் குழந்தைங்க நீ நான் கொடுக்குறது சண்டை போகிற மக்கள் இருக்கிறாங்க. நீ வாங்கி கொடுத்தா நாங்கள் வாழணுமா? அப்படிலாம் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இருந்தால் நீயே வச்சுக்கோ, என் குழந்தைகளை நீ பழக்கப்படுத்தாத. அப்புறம் நாளைக்கு என்னை கேட்டது நான் எங்கே வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்குற மக்கள் இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணுறது? குழந்தை வளர்ப்புன்றது ஒரு மேல்தட்ட மக்கள், நடுத்தர மக்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடாது.
குழந்தைகளை வளர்க்கணுன்ற விதி வந்து அதுங்க சுகமாகவும் நல்லறிவு பெற்றவர்களாகவும் ஒழுக்க விதிமுறைகளை வர்றதாகவும் நல்ல விளையாடக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இருக்கணும். பொதுவான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு விளையாட்டு தான். ஒரு 5 வயசு 10 வயசு வரைக்கும் நீதி எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி விளையாடணும், எப்படி பேசணுன்றதும் சொல்லிக் கொடுக்கணும். பால்குடி உதறி காயத்துக்குள்ளே எடுத்து போய் ஏபிசிடி எப்படின்னு சொல்லி கொடுத்து இப்படி வளர்க்கக்கூடிய கல்வி முறை தான் இப்போ வந்துருச்சு. எல்கேஜி 3 வயசில் கொண்டு போய் அது அம்மான்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஆல்பபெட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படியும் இருக்குது. அதையும் வந்து விரும்புகிற ஜனங்கள் இருக்காங்க. இதை போய் நீங்கள் இப்படிலாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் சண்டைக்கு வருவாங்க. இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து போராடினா தான் இதை படித்தா தான் சாப்பாடு, இது உறுதிப்பாடு, மார்க் வாங்கணுன்ற கொள்கையுடைய மக்கள் இருக்காங்க. சோத்துக்கே லாட்ரி அடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, ரேஷன் அரிசி தின்ன முடியாத குழந்தைகள் இருக்குது, கஞ்சி கிடைக்காத குழந்தைகள் இருக்குது, நிறைய ஏழ்மை நிலையில் இருக்குது. பொதுவான விதி அப்படி சொல்ல முடியும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு குழந்தைகள் நல்லா வளர்க்கப்படணும்னு யாருக்கு தெரியணும்? அறிவுடைய மக்கள், சான்றாண்மை மிக்க மக்களுக்கு தெரியணும். அவங்க இறங்கி வேலை செய்யணும். இருக்கிறவங்க பகிர்ந்துக்கணும். பகிர்ந்துக்கினாலும் இந்த மக்களுடைய குணம் அது ஏற்றுக்குமான்னு தெரியல. இன்றைக்கி நீ கொடுப்ப, நாளைக்கு யார் கொடுப்பான்னு கேட்குறான். அப்புறம் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்க விட்டோன்னா பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு ஏக்கம் வருன்ற இறக்கம் நமக்கு இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரம் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு போது நம்ம குழந்தைங்க அனுபவிக்கக்கூடாதுன்றது நம்ம நிறுத்தவும் முடியாது. பெரிய சிக்கல் இருக்குது. இதில் ஒரு உளவியல் சிக்கல் நிறைய இருக்குது. அப்போ வந்து பண்பாடுடைய மக்கள் வந்து தான் அது வந்து ஒவ்வொருத்தருக்கான விஷயங்களை வந்து பக்கத்தில் அக்கத்தில் சொல்ல முடியுமே தவிர, குழந்தைகள் இப்படித்தான் வளர்க்கப்படணும்னா நீங்களாம் இப்போ நல்லா வளர்ந்துருக்கிறீங்களா? நம்ம எல்லோரும் நல்லா வளர்ந்துருக்கோம். நமக்கு பொறாமை இருக்குது, கோபம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, வெறித்தனம் இருக்குது, பொறுத்துக்க முடியல. சின்ன விஷயங்கள் கூட சண்டைக்கு நிற்கிறோம், குத்தி காட்டுறோம், கொடுமை பண்ணுறோம். அப்போ குழந்தைகள் நம்ம எப்படி வளர்க்குறது? நம்மக்கிட்டே இந்த குணங்கள் இன்னும் சீரடையலை. நிறைய வளர்க்குற விதமாக இல்லை அந்த டிஎன்ஏன்றாங்க, அது வர ஹெரிடிட்டரி டிஎன்ஏலாம் இருக்கட்டும், அது வந்து வரட்டும். இப்போ நீ வந்து நிறைய காட்டுமிராண்டி பார்பேரியன்ஸ்லேருந்து தான் மனித இனம் குரங்குலேருந்து வந்துக்குதுன்றான். குரங்கோட குணம் இன்னுமா இருக்குது, இருக்க தான் செய்யுது கொஞ்சம் கொஞ்சம். அதான் வந்தாலும் அந்த டிஎன்ஏவில் வந்து இப்போ நம்ம சான்றாண்மை மிக்க மனிதர்கள் மேலே வந்திருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறது கேட்கும்போது டிஎன்ஏவில் நம்மளே எழுதலாம், ப்ரோக்ராம் பண்ணலாம். அடுத்த வாழ்க்கை நமக்கு வரக்கூடிய வரக்கூடிய வாழ்க்கை நல்லா அமையணும், நம்ம சந்ததிக்கு நல்லா அமையணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். இப்போ நம்மளாம் முதல்ல திருந்தணும். பெரும்பான்மையான மக்கள் வந்து எல்லோரும் நல்ல நிலையில் ஆகிட்ட மாதிரி குழந்தைகளை கரெக்டாக வளர்க்கணுன்னா எப்படி வளர்க்குறது? முதல்ல நமக்கு தான் நிறைய ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வசதி வாய்ப்புகளும் மேம்படுத்தப்படணும். வளர்ந்த மனிதர்கள் வழிகாட்டப்படும் பொழுது குழந்தைகள் தானாக வழிகாட்டப்படுவாங்க. குழந்தை வளர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு பொது கருத்தாக நம்ம சொன்னோன்னா, வளர்ந்தவன் சரியாக இருந்தால் தான் வந்து குழந்தைய வளர்க்க முடியும். எத்தனை பேர் வளர்கிறாங்க? நான் பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை சட்டம் அடிக்குதுன்னா திருப்பி அடின்றான். ஒரு அடி அடித்தா 2 அடி அப்போ தான் சரி வருவான்றான். அது கற்றுனா நீயும் கற்று, நிறைய கற்று. அப்படி வளர்க்குற குழந்தைகள் இருக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க, பெற்றோர்களே சொல்லிக் கொடுக்குறாங்க. கொஞ்சம் சவுண்டு போட்டால் நீ நிறைய போடு, அப்போ தான் அங்கே அடங்குவாங்கன்றாங்க. திருப்பி அடின்றாங்க. புரியுது உங்களுக்கு? பொறுத்துக்கோ, பொறுமையாரு, சண்டைக்கு போகாத அப்படின்னா போர்க்குணத்தை ரௌத்ரம் பழகினார பாரதி. அதெல்லாம் வந்து பொதுவான ஒரு பிரச்சனையை பேச முடியாது. ஏன்னா நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வளர்ந்த விதம், வளர்ந்த அடையப்பட்ட சுகங்கள், கல்வி ஞானங்கள், சேர்க்கை, இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய எல்லா குணங்களையும் மாற்றி வச்சுருக்கு. எல்லோரும் சிவிலைஸ்டாக இருக்கிறாங்க, நாகரிகமாக ஒழுக்க முறையில் இருக்காங்கன்றதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் சண்டை எப்படி வந்துன்னு இருக்கோம். ஒருத்தர் கோல் சொல்லிவிட்டு புறம் பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதாவது ஒன்று பண்ணிட்டு தானே இருக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய சங்கடங்கள் அந்த வாழ்க்கையில் இருக்கத்தானே செய்யுது. அதனால் தனி மனிதன் ஒவ்வொருத்தனுக்கான திட்டங்கள் தான் வகுக்கப்படணும். அதுதான் நீதி நூல்கள் பொதுவாக சொல்லுது. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லுது.
அறம் செய்ய விரும்புனா அறம்னா உயர்ந்த விஷயங்கள், நியாயமானது, எல்லாருக்கும் சுகமளிக்கக்கூடியது, நெறிமுறைகள் தவறாதுன்னு இருக்கிறத வந்து அதை செய்ய விரும்பு. அதை முதல்ல விரும்பாது செய் அப்படின்னு ஒரு பொருள். எதை செய்தாலும் அது அறமாக இருக்கணும் அப்படின்றத விரும்பணும். நம்ம செய்கிறதெல்லாம் அறமாக இருக்கணுன்ற விருப்பம் நமக்கு இருக்கணும். அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். எதையாவது நீ ஆற்றணும்னு நினச்சா முதல்ல கோபத்தை ஆற்றிக்கோ அப்படின்னு தனி மனிதர்களுக்கு போதிக்கப்படணும். அது குழந்தையிலேருந்தே போதிக்கப்படணும். போதிக்கப்பட்டு எல்லா வேதங்கள், சட்டங்கள், திட்டங்கள், நீதி நூல்கள், நெறிமுறைகள் எல்லாம் இருந்தாலும், ஆத்திச்சூடி, திருக்குறள், எல்லா வேத நூல்கள் எல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து நல்ல நிலையில் இருக்கோன்றதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. இருக்கிறோம், ஏதோ விட்டு கொடுக்குறோம், ஏதோ பொறுத்துக்கிறோம், சகிச்சுக்கிறோம், சண்டை போடுறோம், அப்படி ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் இது யாருக்கானா நல்லார் ஒருவர் உளறில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழையின மாதிரி நீதிவின் நெறிமுறைகளை கடைப்பிடிச்சு வாழக்கூடிய மக்களால் இந்த உலகம் நின்று இருக்குது. இன்னும் ஜீவிதம் நடந்துகிட்ருக்குதுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரியா? இப்போ குழந்தை வளர்ப்புன்னும் போது நம்மளை வளர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. 60-50 வயசு ஆனாலும் நமக்கு அடக்கம் வந்துடுச்சா, பொறுமை வந்துடுச்சான்னு பார்த்தா இல்லையே. அப்புறம் எப்படி குழந்தைக்கு வரும்? அப்போ குழந்தை யார் வளர்க்கணும்? குருமார்கள் தான் வளர்க்கணும். யார் அடைந்தார்களோ அவங்க தான் வளர்க்கணும். அதுக்கு பள்ளிக்கூடங்கள் தோற்றுவிக்கப்படணும், அங்கே குழந்தைகள் ஒப்படைக்கப்படணும். இப்போ குழந்தைங்க 3 வயசு ஆனவுடனே முதல்ல அவனுக்கு அறநெறியை சொல்லிக் கொடுக்குறாங்க. அம்மா அப்பாட்ட எப்படி பேசணும், எப்படி பழக்கணும், எப்படி இருக்கணும், அதை சொல்லித்தராங்க. ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்றாங்க. ஏபிசிடி, ரைம்ஸு, அதை சொல்லு, இதை சொல்லு அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன்னா பயமாக இருக்குது. படித்தா தான் வாழ்க்கைன்ற பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. அந்த நம்பிக்கை வந்து எல்லோரும் குறைஞ்சி போச்சு. அப்போ வலுவுடைய மக்கள் வந்து நல்ல இடத்துல படிக்க வைக்கிறாங்க. வசதி குறைவான மக்கள் சாதாரண அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்ச மக்களும் பெரிய லெவலில் வராங்க. இங்கே இருக்கிற மக்கள் படிக்கிற குழந்தைகள் சாதாரண நிலைக்கு போயிருக்காங்க. இது எந்த ஒரு கட்டுக்குள்ளே ஒரு கணக்கெடுக்க முடியும்னு தெரியல. இப்போ பொதுவாக வந்து வளர்ந்த மனிதர்கள் தான் சீர்திருத்தப்படணும். முதல்ல அவங்க வளர்ந்த மனிதர்கள் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு தன்னை சீர்திருத்திக்கிட்டு நம்ம நிலைப்பாட்டை அறிஞ்சு வாழ்க்கை முறை நெறிப்படுத்தாமல் அப்படி நெறிப்படுத்தி கொண்ட மக்கள் சாதாரண மக்களுக்கு இறங்கி வேலை செய்யாமலாம் பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறதில்லை. நம்ம அன்றாடம் காட்சியாக கூழுக்கும் கஞ்சிக்கும் சண்டை போடுற கூட்டம் நிறைய நம்ம இருக்க தான் செய்கிறோம். இப்போ நிறைய பேர் வராங்க, கொஞ்சம் குறைஞ்ச கூலிக்கு வேலை செய்கிறாங்க, தகர கொட்டைகளில் இருக்கிறாங்க, பார்க்குறோம். நம்ம என்ன பெரிய அளவில் அவங்களுக்காக முன்னேற்றத்துக்கு பாடுபட்டுருக்குறோம்? இப்போ வசதியாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் சட்டத்திட்டம். வசதி இல்லாதவனுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் வந்து குழந்தைய வந்து இப்போ ரோட்டில் மலங்கழிக்க விடுவான். நீ கக்கூசு கட்டி மலங்கழிக்க விடுன்னு அரசாங்கம் சொன்னால் அவன் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இப்போ இருக்கிறவன் இறங்கி வேலை செய்யணும். அந்த உணர்வு நிலை வந்து போதிக்கப்படணும். வலுத்தவன் இறங்கி வேலை செய்யாமல் வலு குறைஞ்சவன் மேலே வர முடியாது. அவனுக்கு அடிப்படை வசதிகளாவது நம்ம செய்யணுன்ற ஆர்வம் நமக்கு வேணும் இல்லை? அதுக்கு தான் நீதி நூல்கள் வந்து ஐயமிட்டு உன் ஏற்பது இகழ்ச்சி, இருக்கும்போது இன்னும் போய் கை நீட்டாத, இருக்கிறத கொடுத்து வாழுன்னு சொல்லிச்சு. ஏற்பது இகழ்ச்சின்னா போய் உங்கள்கிட்ட இருக்குது இன்னும் போய் எனக்கு கொடுன்னு கேட்காத, இருக்கிறத உயர்ந்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டின்னு ஆண்டாள் பாடின மாதிரி பிச்சையும் கொடு, பெரியவங்களுக்கு ஐயமும் இடுன்னு சொல்லியிருக்காங்க, ஏழைகளுக்கு உணவளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் பொதுவாக குழந்தை வளர்ப்புன்றது வந்து பெற்றோர்களுடைய மனம் சார்ந்து தான் குழந்தை வளரும். பெற்றோர்கள் எப்படி இருக்காங்களோ அதை சார்ந்து அந்த குழந்தையினுடைய முதல் அடிப்படை அங்கே அமையும். அப்புறம் வந்து சமூகம், இருக்கிற இடம், வாழ்விடங்கள் இதெல்லாம் தீர்மானிக்கும். அதனால் பொதுவான ஒரு எல்லாருக்கும் நல்ல வீடு, நல்ல தோட்டம், துறவு, சாப்பாடெலாம் கிடைக்குதுன்னா அங்கே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கலாம். எல்லா மனிதர்களும் சான்றாண்மை மிக்க மனிதர்கள், அறிவு விட்ட மக்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க குழந்தைங்களை இப்படி தான் வளர்க்கணும், நீங்கள் இது சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லலாம். சாதாரண தேவைகளுக்கு திண்டாட்டமாக இருக்கிறவன் எப்படி வந்து இந்த விதிமுறைகளுக்குள்ளே வருவான்? அப்போ வந்து அரசாங்கம் பெருவாரியாக இதெல்லாம் கணக்கெடுத்து தான் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி அங்கங்கே சோறு போட்டு
பள்ளிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அங்கேயாவது ஆசிரியர் பெருமக்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு ஏற்பாடு நடந்துருக்குது. அவங்களும் வளர்க்குறாங்க. இந்த பக்கம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு அந்த ஸ்கூல்னு இந்த பக்கம் போகிறாங்க. பொதுவான கல்வி முறை எப்படி வளர்க்க முடியும்? பொய் சொல்லாதேன்னு எல்லா குழந்தையும் பொதுவாக சொல்லலாம். நம்ம பொய் சொல்லினே சொன்னால் எப்படி அது? திருடாதன்னு சொல்லிக் கொடுக்கலாம். திருடிங்கன்னே சொன்னால் எப்படி அது? புறம்பேச்சான்னு சொல்லிக் கொடுத்து நம்மளே புறம்பேச்சிருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ நம்ம வந்து நல்ல வாழ்வை வந்து கொஞ்சம் வயது பெற்ற மனிதர்கள் தான் தன்னை திருத்திக்கணும். திருத்திக்கும் போது அந்த குழந்தைகள் தானே வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லா டீச்சரும் வந்து கல்வியாளர்கள் வந்து சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களும் வந்து மன ஒழுக்கத்தில் சிறந்தவங்க, சண்டை போட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்றதுக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. சாதாரண மக்களாக தானே இருக்கிறாங்க. தவம் செய்து ஞானத்துக்காக போராடி ஞானம் பெற்ற மக்களாக இல்லை. ஏதோ சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க, சட்டத்திட்டங்களுக்கு அடிபணிஞ்சு வேலை செய்கிறாங்க. அவங்க எழுதப்பட்ட கல்வியை, வடிவமைக்கப்பட்ட கல்வியை சொல்லிக் கொடுக்குறாங்க. இது ஒரு வளர்ச்சி பாதி கூட்டிகிட்டு போகுதுன்றது நிஜமாக இருந்தாலும் அடிப்படையை எல்லாத்தையும் சரியாக்கிடுச்சுன்றது உண்மை இல்லையே. ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் வாய்ப்புகள் எப்படி அமையுதோ அப்படிலாம் வளர்ந்து தான் நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இப்போ பெரும்பாலான நிறைய குழந்தைகள் குற்றவாளிகள் கிடையாது. எந்த சூழ்நிலை வளர்ந்தாலும் உயர்வுடைய வழிகளை அதுங்க கண்டுபிடிச்சிக்குதுங்க. ஒரு சில குழந்தைகள் தவறி போய் தப்பான வழிமுறையில் போயிடுறாங்க. அவங்க வந்து சீர்திருத்த பள்ளிகள் அது இது நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் வீட்டிலையே வந்து பெற்றோர்கள் வந்து நல்லொழுக்க முறையை சொல்லிக் கொடுக்கணுன்றது வந்து பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் தானே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ கஞ்சி ஊற்றி வைக்கிறாங்க சாப்பாடுக்கு, அது எங்கேயா பக்கத்தில் போய் பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அது பார்த்து எனக்கு பிரியாணி வாங்கி கொடுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. உனக்கு பிரியாணி ஒரு கேடா அப்படின்னு அடிக்கிறாங்க. இப்போ இந்த குழந்தை எப்படி வளரும்? அடிப்படை சிக்கல் புரியணும்ல. அதுக்கு தான் அரசாங்கம் வந்து கனிவோட ஸ்கூலுக்கு அனுப்பு, சோறு நான் போடுறேன்னு சொல்லுது. அங்கே போய் சொல்கிறான் வெறும் உப்புமா தான் போடுறான் அப்படின்னு. அதுவே தான் உனக்கு இல்லையே, வெறும் உப்புமா தான் போடுறான். யார் சொல்கிறா தெரியுமா? அந்த வயிறு கொஞ்சம் வளர்த்தவன் சொல்கிறான். அவன் கொண்டு போய் நல்ல சோறு ஆக்கி கொடுத்து இந்த குழந்தைங்க கொடுன்னா சொல்லணும். வெறும் உப்புமா தான் போடுறாங்க, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது இல்லைன்றான். இது என்ன பண்ண முடியும்? அந்த சாப்பாடெலாம் சரி கிடையாது. ஏதோ ஒன்று போடுறானுங்க, ஏதோ ஒன்று கிடைக்காம இருக்குது, அரசாங்கம் போடுதுன்னா அதையே சாப்பிடணும். அதையும் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்க எப்படி குழந்தைங்களுக்கு வாங்க சொல்லிக் கொடுப்பாங்க? இப்போ குழந்தை வளர்ப்புன்றதை விட நம்மளை பெற்றோர்களை வளர்க்குறதே பெரிய வேலையாக இருக்குது. பெற்றோர்களுக்கு வந்து அவங்களும் வந்து சொல்லி ரொம்ப இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வாழ்விடங்கள், வசதிகள், தேவைகள் எல்லாம் திண்டாட்டமாக இருக்கும்போது அவங்க எப்படி நிறைவடைவாங்க? நிறைய சட்டத்திட்டங்கள் வந்து வரதட்சணை வாங்காது, அது வாங்காது, இது வாங்காதுன்னா கூட அதை வாங்கி இங்கி ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்ந்துடலான்னு முயற்சி பண்ணி ஏதோ செய்ய தான் செய்கிறாங்க. தோற்று போகிறாங்க. எப்படியாவது சண்டை வந்துடுது, ஒருத்தனை பிடிக்க மாட்டேங்குது, ரோட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்குது, எல்லாம் இருக்குது தானே செய்யுது. இது வாழ்வே ஒரு போராட்டமாக தான் இருக்குது. போராடி தான் வாழ வேண்டியிருக்குது. இதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட கல்வியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நாங்கள்லாம் வந்து வசதியான மக்கள். நான் இந்த ஏழைங்களை போய் பாருங்கள், இந்த கிராமத்து தாத்தாடுங்க தேவையாக போகிறீங்க, யார்ட்டையும் காசு இல்லாமல் இருக்குது உங்கள்கிட்டலாம். இத்தனை பேருக்கு சோறு போடுங்க, 2000 பேருக்கு நீங்கள் துணி எடுத்து கொடுங்கன்னா உங்களால் இயலக்கூடியதை கூட செய்யறதுக்கு ரொம்ப கடினம். இப்போ பொது சட்டங்களை சொல்லி என்ன பண்ண முடியும்? இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி உங்களை ஒழுங்குமுறைப்படுத்திட்டு உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தலாம். அதுங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை செய்துட்டு வர முடியும். பொது சட்டத்திட்டங்கள் நிறைய தான் இருக்குது. கல்விக்கூடங்களுக்கு அனுப்ப சொல்லி கட்டாய கல்வியாக கொண்டு வந்தாங்க. உங்களால் முடியல, அது அரசாங்கத்தினுடைய மிக பெரும் ஒரு கருணையான விஷயம் கட்டாய கல்வி. நீ படி, அது வாய்ப்பு வழங்குறாங்க. புரியுது உங்களுக்கு? 12வது வரைக்கும் இதில் படிக்கணுன்றான், அது பேர் என்ன, கான்வெண்ட்டில் படிக்கணுன்றான். 12வது தாண்டின உடனே கவர்மெண்ட் காலேஜ் கேட்குறான். எப்படி அப்போ மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் எப்படி வருது? யோசிக்கணும் இல்லை? 12வது வரைக்கும் நல்ல ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும். 12வதுக்கு மேலே மட்டும் அரசாங்கம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குதுன்னு எப்படி நம்புற நீ? அரசாங்கம் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சா சந்தோஷமாக இருக்கிறான். தனியார் காலேஜில் ஏன் சேர்க்க மாட்டாங்க? அப்போ இந்த மனநிலை என்னன்னு சொல்கிறது?
இப்போ அடிப்படையிலேயே அரசாங்க கல்வியில் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எது சொல்லிக் கொடுக்குறாங்க, படிக்க வேண்டியது தானே. இப்போ இது எப்படி சொல்லிக் கொடுக்குறது? ஆனால் பொதுவான சட்ட விதிமுறைகள்லாம் இல்லை, அரசாங்கம் அமைச்சிருக்கிற சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தாலே ஓரளவுக்கு நம்ம சரியாக தான் இருக்க முடியும். இல்லை, கட்டாய கல்விக்கே ஸ்கூலுக்கு அனுப்பணும். இல்லை, சோத்துக்கே இல்லைன்னா சோறு போட்டு நான் சொல்லித்தரேன்னு நீ அனுப்ப தானே வேணும். அந்த சோறே சரியில்லைன்னு சொன்ன முடியும். இவன் ஆட்சியாளர்கள் வந்து ஏதோ முடிஞ்சதை செய்கிறாங்க. காமராஜர் வெறும் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார், எத்தனையோ குழந்தைங்க படித்தது, நிறைய கல்விச்சாலைகளை திறந்தார். அவர் படிக்காதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காமராஜர் நாங்கள் கிட்டெல்லாம் போய் பார்த்துருக்குறேன், வீடுகள்லாம் போயிருக்கிறோம். அவர் சின்ன குழந்தைங்க, நாங்கள் அப்போ சின்ன பசங்க தான். ஆனால் நெருக்கமாக தெரியும், அவர் இறப்பு வரைக்கும் தெரியும்னு வச்சுக்கேன். ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் அந்த மாமேதைகள் வந்து படிக்கலைன்னா கூட பெரிய விஷயங்களை செய்திருக்காங்க. அடுத்த ஆட்சியாளர்களும் நல்ல விஷயமாக தான் செய்திருக்கிறாங்க. நிறைய இலவச கல்வியெல்லாம் கொடுத்துருக்காங்க. கல்வி முறைகள் மாறி இருக்குது. எம்ஜிஆர் வந்தாங்க, அவங்க வந்து சாப்பாடு போட்டாங்க. இப்போ நடக்கிற அரசாங்கமும் போடுது, கட்டாய கல்வி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் பொதுவான சட்டத்திட்டங்களை வந்து நம்ம எல்லார் மனதிலும் வந்து போதிக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லலாம். இது எவ்வளோ பேர் காப்பான்றீங்க? யூடியூப்பில் போனால் ஒரு 1000 பேர் காப்பாங்க. தனி மனிதன் சரியாக்கப்படும் பொழுது சமுதாயம் சரியாயிடும். அதனால் குழந்தை வளர்ப்பு முறை எல்லா குழந்தைங்களும் எல்லாம் கிடைக்கணும். நல்ல கல்வி கிடைக்கணும், சாப்பாடு கிடைக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், துணிமணி கிடைக்கணும், வேதமை இருக்கக்கூடாது. அப்படின்னா எல்லாருடைய விருப்பமும் அப்படி இருந்தாலும் அப்படி இல்லறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ வலுத்தும் இறங்கி வேலை செய்யாமல் இதெல்லாம் செய்ய முடியாது. நானே எத்தனையோ சிக்கல்களை பார்த்துருக்குறேன். ஒரு உதவின்னு செய்ய சொல்லி போய் இவன் என் பொண்ணுக்கு இது கொடுக்குறான், என் பையனுக்கு இது கொடுக்குறான், இவனுக்கு என்ன வந்தது, அப்போ என்னை கையால் ஆகாதவன்னு நினைக்கிறான் அவன் அப்படின்றான். இப்போ என்ன பண்ணலாம்? தம்பி இப்போ கொஞ்சம் ஸ்கூலில் நல்லபடியாக சேர்த்து கொடுங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் போதும், அதுக்கு சண்டைக்கு வரான். ஏன் ஸ்கூலுக்கு போகலான்னா சண்டைக்கு வரான். நாங்கள் போகாமல் இருப்போம், வேலையை பாரியான்றான். இப்போ அரசாங்கம் வந்து கடுபடியாக வீட்டுக்குள்ளே போய் புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஈத்தமனை தான் விடுவான். நம்ம போய் போதனை பண்ணி வளர்ப்பு முறைன்னு சொன்னால் அதெல்லாம் லாய்க்கப்படாது. அது அவனுடைய தனிப்பட்ட விஷயமாயிடுது. புரியுது உங்களுக்கு? ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு அணுகுண்டு மாதிரி தான் இருக்கிறான். எப்போ வெடிப்பான், எப்போ என்ன பண்ணான்னு தெரிய மாட்டேங்குது. மனித மனங்களை புரிஞ்சிக்க முடியாது. சிக்கலான விஷயமே மனித மனம்தான். அந்த யாரையும் குறைய சொல்ல, அவங்க வளர்ந்த விதம், அவங்க படித்த கல்வி, அவங்க சேர்ந்த சேர்க்கை, அவங்களுடைய உடை, பழக்க வழக்கங்கள், சமுதாயம், ஜாதி கட்டுப்பாடு, மத கட்டுப்பாடு, இதெல்லாம் அவங்கள தீர்மானிக்குது இல்லை. இதையும் தாண்டி தான் நம்ம வந்து மனிதர்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டியிருக்கு. யாருக்கு வலி தாங்குகிற சக்தி அதிகமாக இருக்குதோ அவன் தான் சேவை செய்ய முடியும். எதையா ஒன்று சொல்லி பணம் வாங்கிட்டு நான் சொல்லித்தரேன் சொல்லித்தரேன்னு சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க. இப்போ யோகாலாம் வந்து சரியான வழிமுறை தான். அதை பயிற்றுவிக்கும் மனிதர்கள் வந்து தரம் மிக்கவர்களாக இருக்கணும். ஒரு மாதம் 3000 4000 கொடுத்துரு, நான் இது சொல்லித்தரேன், கை நீட்டு கால் நீட்டுன்றதோடு அது விடக்கூடாது. அது ஒவ்வொரு உடம்பையும் அறிஞ்சு தெரிஞ்சு டிரான்ஸ்மிட் பண்ணுற அளவுக்கு பலம் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கணும். இப்போ அது ஒரு வாய்ப்பை வச்சுக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு யோகா சொல்லிக் கொடுக்குற மக்கள், எதை பிரணாயாமம் சொல்லிக் கொடுக்குறேன், அது சொல்லிக் கொடுக்குறேன், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிற மக்களும் இருக்கிறாங்க. எது தப்பு எது சரின்னு சொல்லவே முடியல. மொத்தத்தில் பார்த்தா தனி மனித ஒழுக்கம் போதிக்கப்படணும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஒழுக்கவாதிகளாக இருங்க. முதல்ல நீங்கள் ஒழுக்கப்படுத்திங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள தன்மையில் நினைக்கிறதுலாம் நல்லதாக நினைங்க, உயர்வாக நினைங்க. நடக்குதோ நடக்கலையோ எண்ணங்களில் பலவீனப்பற்றாதீங்கன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ தான் எண்ணியாங்க இதுவரை எண்ணியர் திண்ணியராக பெரியன்னு சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி விஷயங்களை வந்து பக்கத்தில் நமக்கு நெருக்கமானங்கிட்ட அரசாங்கங்கள் செய்கிறதுக்கு அப்புறம் நன்னெறியாளர்கள் வந்து சொல்கிறத கேட்டு நடக்கணுன்றது நம்ம பழகிக்கிட்டோம்னா அது ஒரு வார பலன் அளிக்கும். புரியுதா உங்களுக்கு? பொது சிவில் சட்டம்லாம் அரசாங்கம் தான் ஏற்றணும். நீதிமான்கள் தான் ஏற்றி வச்சுருக்காங்களே.
நீதிமான்கள் நிறைய நீதி சொல்லியிருக்காங்க இல்லையா? நற்றாமரை கயத்து நல்லெண்ணம் சேர்ந்தாற்போல் கற்றாரை கற்றாரை காமொருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை ஓக்கும் பிணம். யார் யார் கூட சேருவாங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. நல்ல தாமரை குளத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தாற்போல் கற்றவர்கள் தான் விரும்புவார்களாம். கற்பிலா கல்வி அறிவில்லாத மூர்க்கரை விரும்புவாங்களாம். அவங்க எப்படின்னா சுடுகாட்டில் காக்கை பிணந்துன்ற மாதிரின்னு பிரித்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம யார் கூட சேர்ந்துருக்கிறோம் என்னன்றது இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆற்று பெருக்கற்று அடிச்சுடும் மண்ணாலும் வாரி ஊற்று பெருக்கால் உலகட்டும் ஏற்றவருக்கு நல்ல குடி பிறந்தால் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்தேன்னு சொல்கிறாங்க. ஆறு பெருக்கெடுத்து ஓடாத போது அது தோண்டி பார்த்தா அடியில் தண்ணி இருக்குமா, அதை விடுத்து உயிர் வாழற மாதிரி ஒருத்தன் வறுமையில் வாழ்ந்துட்டாலும் யாராவது கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இசைந்து நல்ல குடியில் பிறந்தவன். இப்போ இருக்கிறவன் கொடுக்க மாட்டான். அவன் எந்த குடியில் பிறந்தவன்? நல்ல குடியில் பிறந்தவன் இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வராது. நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார், வறுமைக்கு என்னுடைய உச்சத்துக்கு போனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. மனம் வந்து சொல்ல மாட்டானா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டாலும் வேலை செய்கிறவங்களுக்கே கணக்கு பார்த்து கூலி கொடுக்குறோம். அவன் தேவைகளுக்கு கொடுக்கறது இல்லை. இந்த வேலை செய்தால் இவ்வளோ சம்பளம் அப்படின்னு தான் நம்ம கணக்கிட்டு கொடுக்குறோம். இதெல்லாம் வாரி வழங்குறதுக்கு நமக்கு ஏன் வாரி வழங்கணும்னு கேட்குறோம். நீதி நூல்கள்லாம் இப்படிலாம் சொல்லுது. இதை வாழ்ந்து பார்த்தவங்க தான் வந்து அதை சொல்லுவாங்க. நல்ல குடியில் பிறந்த நல்கூர்ந்தார் ஏன் ஆனாலும் கேள்வி கேட்குறான். நல்ல குடியில் பிறந்தவன் ஏன் கெட்டு போனான், ஏன் சோறு இல்லாமல் போனான், அப்புறம் சோறு இல்லாமல் பிறக்கிற குடி நல்ல குடியான்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இன்டர்பிரட்டேஷன் எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ வள்ளுவம் சொல்லாத வழியா, வள்ளுவம் சொல்கிற மாதிரியாக நம்ம நிற்கிறோம். எல்லாம் இருக்குது, பாதுகாப்பு அரண்களாக எல்லாம் இருக்குது, எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. மனித மனம் ஒரு சிக்கலான கட்டமைப்பு உடையது. அதுக்குள்ளே ஏற்புத்தன்மை இல்லாத வரைக்கும் எதையும் நீங்கள் போட முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஏற்புத்திறன் உள்ளவன். அவன் இசைஞ்சார் வழியை, அவன் காது கொடுத்து கேட்டு பணிஞ்சார் வழியை அவனுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இயற்கையை அவனுக்கு செய்கிறது அவன் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்காம போயிடலாம், இயற்கை சொல்கிறத நீங்கள் கேட்காம போகவே முடியாது. இப்போ காரில் போய்ட்டே இருக்கீங்க, திடீர்னு யூரின் பாஸ் பண்ணி தீரணும் கட்டாயம் வந்தால் கார் நிறுத்தி தான் ஆகணும். நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் காலையிலே எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துங்கன்னா ரெடி பண்ணாமல் கூட நீங்கள் வரலாம். இயற்கையினுடைய உபாதைகளோ இயற்கையினுடைய கட்டளைகளை மீறவே முடியாது. புரியுது உங்களுக்கு? அதனால் இந்த வளர்ப்பு முறை அது இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களாக இருந்தால் கூட பொதுவான விஷயங்களாக ஆக்க முடியாது. அப்போ மனிதர்கள் மீது மனிதர்கள் அக்கறையோடு இறங்கி வேலை செய்து ஒவ்வொரு குழந்தையின் மீதும் நம்முடைய தெரிஞ்சவங்க வந்து கனிவோடு இறக்கத்தோடு அவங்களுக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற எண்ணத்தோடு போனாலும் அது ஏற்றுக்கிற மக்களாக அவங்க பெற்றோர்கள் இருந்தால் தான் உண்டு. இல்லைன்னா பிரச்சனைகள் புரியுது அவங்களுக்கு. நம்ம குழந்தைங்க நெய் சோறு ஊட்டுறோம், பக்கத்தில் இருக்கிற குழந்தை கொஞ்சம் ஊட்டினா ஏங்க அதெல்லாம் பழக்கப்படுத்தாதீங்கன்றோம். சாப்பிட்டா உங்கள் வீட்டுக்குள்ளே சாப்பிடுங்க, நீங்கள் கொடுப்பீங்க, என் குழந்தைங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து நிற்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? தப்புன்னு சொல்ல முடியுமா? எப்போவுமே நம்ம ப்ரொவிஷன் பண்ண முடியாதுல்ல. அப்போ எப்படி பங்கிடணும், எப்படி பிறருக்கான உதவிகளை செய்யணுன்றதுலே பெரிய குழப்பம் இருக்குது. அப்போ ஒரு குழந்தை வந்து எல்லாத்தையும் பெறக்கூடிய வலிமையில் இருக்குது, பக்கத்தில் இருக்க குழந்தைங்க அடைய முடியாத வலிமையில் இருக்கணும் போது நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுடைய ஆசையை நிறுத்திடுறதா இல்லை அந்த குழந்தைங்க சேர்த்து பண்ணுறதா பெரிய திண்டாட்டமான இடம் இது. புரியுதா உங்களுக்கு? எல்லோரும் வந்து தன்னுடைய இயல்பில் இல்லைன்றதை வந்து நினச்சி அதை சரிப்படுத்திக்கணுன்ற எண்ணம் வளர்க்குறத விட அவங்ககிட்ட இருக்குது, ஆடுறான், அவன் செய்துப்பான் அப்படின்ற பொறாமையின் மீது போகிறவங்களாம் இருக்கிறாங்க. சரி நம்ம வந்து வலிமை பெறணும், நம்ம கடவுள்கிட்ட கேட்போம், நல்ல நேரில் நிற்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ வாழ்வு வந்து அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப மாறத்தான் செய்யுது இல்லையா? எதையும் குற்றம் எதுவும் தப்புன்னெலாம் பட்டுன்னு சொல்ல முடியல. நிறைய மக்கள் நான் பார்த்துருக்குறேன், நிறைய மக்கள் கூட இருக்கிறோம், என்னமோ செய்கிறோம். ஏற்புத்தன்மையுடைய மக்களும் இருக்காங்க, எதிர்க்கிற மக்களும் இருக்கிறாங்க. நிறைய குடிக்கிறவங்ககிட்ட போய் குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால்
நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பாருங்கள், அப்போ தெரியுன்றோம். நீ மாடிக்கிட்டு ஏறி இறங்கி பாரு, கல் தூக்கி பாரு. லேசாக சொல்லிட்டு நீ குடிக்காதன்னு. கை கால் வலிக்குது எனக்குள்ளே தெரியுன்றார் ஒருத்தர். என்ன பண்ணுறது? புரியுதா உங்களுக்கு? குடியை கெடுக்கணும் அரசாங்கம் எழுதி வச்சுட்டு குடியை ஊற்றி விடுது. இப்போ நேற்று ஒரு நீட் வந்துருக்குது, கொஞ்சம் குடித்தாலும் கேன்சர் வரும்ன்றான். அது அளவெல்லாம் கிடையாது, கொஞ்சம் குடித்தாலும் வாய்ப்புற்று நோய் 50% வந்திருக்குன்னு பயமுறுத்துகிறாங்க. ஆனால் குடித்து பழகிய மக்களால் அது நிறுத்தவும் முடியல. இது ஒரு அந்த மக்கள் மீது இரக்கமாக தான் இருக்கணும். இப்போ குடியில் வர காசை வச்சு தான் அரசாங்கம் ரோடெல்லாம் போடுதுன்றான். இதெல்லாம் ஒரு பொதுவான பிரச்சனைகளாக நம்ம கொண்டு எல்லாருக்குமான விஷயமா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பொதுவான எந்த ஒரு கருத்தும் பூமியில் கிடையாது. எல்லோரும் பொதுவாக ஏற்றுக்கிற ஒரே கருத்து நான் நல்லா இருக்கணுன்ற தவிர இல்லை, நான் சுகமாக இருக்கணுன்ற தவிர பொதுவான கருத்து எதுவுமே கிடையாது. நான் சுகமாக இருக்கணுன்றதில் யாரும் மாறுபட போகிறது. அப்போ எல்லோரும் சுகமாக இருக்கணும், எல்லோரும் பின்பற்றிருக்க இல்லாமல் வேறொன்றும் அறியும் பராபரமே அப்படின்னு இறைவன்கிட்ட தான் நம்ம வேண்டியிருக்க முடியும். சரியா? இதெல்லாம் பார்த்து சொன்னோம்னா, இப்போ நீங்கள் இங்கே வரீங்கன்னா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறலாம், கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம், கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் டிஎன்ஏல எழுதலாம், நல்ல குணங்களை விதைக்கலாம், நல்லதை பேசணும், கனிவாக இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும், உதவி செய்யணும், பிறர் துன்பங்களை பொறுத்துக்கணும். அப்படிலாம் நம்ம எழுதி எழுதி இந்த டிஎன்ஏ மாற்றினா இன்னொரு பிறப்பு இருக்குதுன்றாங்கல்ல, அப்போ போய் நல்ல பிறப்பில் நீங்கள் பிறக்கலாம். உங்கள் ஹெரிடிட்டரி நீங்கள் மாற்றலாம், உங்கள் டிஎன்ஏவை நீங்கள் மாற்றலாம். அதுக்கு தான் நற்பண்புகள் சொல்லிக் கொடுக்குறது. அது நீங்கள் விதைக்கணும், விதைச்சி வாழணும். வாழ்ந்தால் ஒரு வேளை அது மாற்றப்படலாம். சரியா? இறைவன் போதுமானவன்.